ஜெபம் செய்வோம். வானாதி வானல் விற்றிருந்து பூமியின் மனுமக்களாகி எங்களை நித்தம் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தோடுகிற அன்பின் பரலோக பிதாவே, ரட்சகனாகிய இயேசு சொல்லுவோம் துதியும் ஸ்தோத்திரமும் எடுக்கிறோம்ப்பா. கடந்த காலங்களிலே கண்ணினிமை பாதுகாத்து போல பாதுகாத்து எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளில் கூட விசேஷமாக நாங்கள் சகோதரர்களாய் கூடி வரோம். வேதத்துள்ள மகத்துவங்களை தியானிக்கும் கொடுத்தானது வெளியேற பெற்ற நல்ல நேரத்திற்காய் வாய்ப்பிற்காய் உமது அன்பிற்காய் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் கூட விசேஷமாக கடந்த காலங்களிலே எங்களுடைய புது ஜீவித்திலும் கூட நீர் அனுமதித்ததான நீர் கொடுத்ததான வெளியேற பெற்ற பாடுகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு பாடுகளிலும் கூட நாங்கள் நீர் அனுமதிக்கிற பாடுகளிலும் கூட நாங்கள் சிறந்து ஜெயிக்க நாங்கள் வெற்றிக்கான நீர் கொடுத்ததான கிருபைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய தேவை என்னதென்று இறந்தவராக இருக்கிறீர். எங்களை முற்றிலும் தாழ்த்தி வறுமையாக்கி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனைகளிலும் கூட செய்திகளிலும் கூட பேச வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. பேசக்கூடிய தாசரி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் ஆளுகை பிரசனமும் எங்கள் மத்தியிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் மற்றமான இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளைக்குரிய விசுவாச பிரமாணம் வாசிக்கும்படி சகோதரர் ஜிஜி அவர்களையும் அதனைத் தொடர்ந்து காலை திருமணம் சகோதரர் சிஜி அவர்கள் வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதும் ஆதி அந்தம் இல்லாத ஏகசித்திராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதன பெயருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலையிருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரிடம் ஜீவராருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வளமின் வலது பாரிசில் வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உணர்த்தரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசில் அணுகிய சபைக்கு அருளி தேவசித்தத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவரை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயர்த்ததோடையும் தம்முடைய சபையாக சகல பரிசுவான்களோடும் இப்பூமியை நீதியாக நியாயம் தீர்த்து சகல துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் முடியாத தம்முடைய நீதி உள்ள அரசாட்சியை தாவிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனுடன் தன் வயசில் விதிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சேர்ந்திருந்தார்கள் இரண்டாம் மரத்திலே அழைக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துக்களையும் தமது பாதப்படியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துவாயும் மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முதின சீருக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சமமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவர் கீழ்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய காலை தியானங்கள் உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிற துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண் முன் பரிபூர்ண மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் சிறு கரை கூட புதிய சமுதாயத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பு, மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிடாத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூர்ண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுமும் மனதிலும் நீதியின் பூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவாக நிதானத்துடன் மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகளும் முடித்த பிற்பாடு இளந்தருடைய அழகை கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். இந்த நாளைக்குரிய வாக்கு தத்தம் வாசிப்பவர் சகோதரர் அபினதாப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மன்னாவினை வழங்கும்படி சகோதரர் சிபு அவர்களையும் அழைக்கும்.
மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். ஜனவரி 11ஆம் தேதி, யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகுவதில்லை. இதுக்குரிய விளக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சிறிய மற்றும் பெரிய காரியங்களில் அவர் நமக்கான நன்மையை எப்பொழுதும் கவனிக்கிறதாகவே இருக்கின்றார். ஒவ்வொரு மேகமும் ஒரு பொற்சரிகையை பெற்றதாகவே இருக்கின்றது. இதற்கு ஈடாக நாம் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். இன்று நாளுக்குரிய பரலோக மன்னா ஜனவரி 11ஆம் தேதி. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கனி போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழுத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதனுடைய விளக்கம். தேவனுடைய ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலையும் பெற தகுதியுள்ளவராக இக்காலத்தில் ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோவானில் வெளிப்பட்ட அன்பின் சிந்தையும் பலமும் வைராக்கியமும் நம்மில் காணப்பட வேண்டும். அவர் அன்பான சீசன் என்று அழைக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். நாம் நம் முழு பலத்துடன் பூர்ண பலிகளாக ஒப்புக் கொடுத்தல் வேண்டும். இதன் மூலம் தத்தம் செய்யப்பட்ட நம் சரீரம் ஆவியும் கர்த்தரை மேம்படுத்த வேண்டும். இதற்குண்டான வசனம் 39ஆம் சங்கீதம் 1-3 முடிய உள்ள வசனங்கள். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்பதே. தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்திற்கு ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்கும்படி சகோதரர் ஸ்டீபன் அவர்களை அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றதினாலே ரட்சிக்கப்படுபவள். நாம் இன்று நாளிலையும் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு வாசஸ்தலத்தின் புழுதி என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்கும்படி கரூரில் இருந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் ராயப்பன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்கள். அடியன் சார்ந்திருக்குதான கரூர் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய ஒரு பெரிய கிருபை, மீண்டுமாக கூட இந்த திருப்பூர் பகுதியில் இருக்கிற என் உடனொத்த பரிசுத்தவான்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் முகம்மை பார்க்கும்படியான ஒரு மாபெரும் வாய்ப்பு தேவன் அடியனுக்கு பாராட்டி இருக்கிறாங்க. அதோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியில் ஒரு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு கூட நம்ம பெற்றிருக்கோம் தேவ சமூகத்திலிருந்து. அதற்காக நான் அவருக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு விசேஷமான ஒரு காலப்பகுதி, நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு வருடங்களில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? எல்லா பக்கமே ஒரு வித்தியாசமான சூழல்கள் கடந்து போயிருக்கும். ஆனால் ஒரு புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த ஒரு தருணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய வாழ்க்கை முறை எவ்விதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கண்ணோக்கி பார்ப்பது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான சூழலாக அங்கே இருக்கும். அதற்கேற்றாற் போல இந்த நாளுக்குரிய பாடத்தை நம்ம மத்தியில் நம்ம பார்க்கலாம். அப்போ வாசஸ்தலத்தின் புழுதி அப்படிங்கிற டாபிக் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு ஆதார வசனம் கூட வாசிக்க கேட்டோம். இதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இருந்திருக்காரு. கரெக்ட் தான், நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம பாடத்தினுடைய கடைசி வசனமாகவும் அங்கே இருக்கும். அந்த வசனம் வந்துருச்சுன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, இப்போ வாசஸ்தலம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகத்துக்கு என்னதான் வரும்? சரிங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆசரிப்பு கூடாரம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் நீங்கள் கவனிச்சு பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சொல்ல, அது பரலோகத்தினுடைய சாயல், தேவன் வாசம் செய்கிற இடம், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க இருந்தாங்க. அப்போ பரலோகத்தின் சாயல் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, அப்போ நம்மளாம் இன்னைக்கு பரலோகத்தின் பிரதிநிதிகளாக இந்த பூமியில இருக்கிறோம்.
அப்ப அந்த பரலோகத்துக்கு கடந்து போகணும்னா அது கடந்து போகக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் தேவன் எதில் வச்சுட்டாருன்னா இங்கதான் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம், உண்மையாலுமே அதற்குரிய தகுதியானவர்களாகத்தான் இங்க இருக்கிறோமா அப்படிங்கிறதாகத்தான் இருக்கும் இந்த நாளுக்குரிய ஒரு பாடம். அப்படி நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அதற்குரிய ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டலாம். மறுபடியும் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளை பேற்றினால் ஒரு ரட்சிப்பு. அதுக்கு என்ன அவசியமா அங்க எழுதுறாரு, ஃபர்ஸ்ட் தெளிந்த புத்தி இருக்கணும், அப்புறம் விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இந்த 4 விஷயத்துல யார் ஒருத்தர் நிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிள்ளை பேர். அப்ப இந்த தீமோத்தேயு நீ கவனிச்சீங்கன்னா பவுல் எதை குறிச்சு எழுதியிருப்பார்னா, லிட்டரலா ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள் பத்தி பேசிப்பார், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்க சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் அங்க சொல்லுவார். இப்ப பிள்ளை பேரு அப்படிங்கறது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீகளுக்கு உலக ரீதியாக நீங்க எடுத்துட்டீங்கனாலே, ஒரு ஸ்திரீயானவள் எதுல முழுமை அடைகிறாள் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க, அவர்கள் ஒரு தாய்மையை அடைந்துட்டா அதுக்கேற்ற ஒரு விஷயம் முழுமையாகிறதாக அங்க நம்புறோம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கூட கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக கற்புள்ள ஸ்திரீயாக நம்ம கூட அழைக்கப்பட்டிருக்கும். அப்ப நமக்கும் என்ன இருக்கும், அப்ப இந்த ஒரு ஸ்திரீ என்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு முழுமை இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பிள்ளை பேர். அப்ப அந்த பிள்ளை பேற்றினாலதான் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப உலக ரீதியா நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வகையில கற்புள்ள கன்னிகளா அழைக்கப்படுகிற நம்ம எந்த குழந்தைகளை பெற்றெடுக்கும்? புது சிருஷ்டி நமக்குள்ள அங்க இருக்குது, அது கரெக்ட் தான். சரி, இந்த புது சிருஷ்டியாக நம்ம உருவாயிருக்கோம். இந்த புது சிருஷ்டியா உருவாகணும்னா இது ரட்சிப்பு பிள்ளை பெற்றனாலதான் முடியும். சரி, இன்னொரு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப நம்ம மனவாட்டிகள், நமக்குன்னு ஒரு மணவாளன் இருக்கிறார். அப்ப நம்ம மணவாளனோட போய் சேர்ந்துட்டா அப்போ ஒரு பிள்ளை பேரு அப்படிங்கறத மணவாளனும் மணவாட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம், அப்போ மணவாளனாய் கிறிஸ்துவோட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிள்ளை பேர் இருக்கு. அது எது பார்த்தீங்களா? ஒட்டுமொத்த உலகமும் அந்த திருச்சபைக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் பிள்ளைகளாக அங்க இருக்க போறோம். அதனாலதான் நம்ம ஈசாக்கின் திருமணம் படிச்சிருப்பீங்க. அதுல ரெபேக்காலுக்கு அவங்க சகோதரன் அவங்க வீட்டார் என்ன வாழ்த்துதல் சொல்லி அனுப்புவாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவா. ஆனா லிட்டரலா 2 பசங்க தான், ஏசா யாக்கோப். அப்புறம் எப்படி அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு சுதந்திரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ரெபேக்கால் உண்மையான திருச்சபைக்கு நிழல். அப்ப அந்த நிழலா நிஜமா இருக்கக்கூடிய அந்த சபை கோடா கோடியா இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தாயாக அவங்கள பிள்ளையாக அவங்க பெற்றெடுக்க போறாங்க. அதுலதான் இந்த திருச்சபையினுடைய ஓட்டம் அங்க நிறைவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம அதை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கடந்து போயிட்டு இருக்கோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம கடந்து போகணும்னா பேசிக்கா நம்ம எத்தனை ஸ்டெப் கடந்து போனா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். 3 ஸ்டெப். என்னென்ன சரிங்களா? அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மையுள்ளவர்கள். அப்ப அழைக்கப்படுதல்னா என்ன, தெரிந்து கொள்ளப்படுதல்னா என்ன, உண்மையுள்ளதுன்னா நமக்கு நல்லா தெரியும். அப்ப அழைக்கப்படுதல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அது ஒரு விசுவாச படிநிலை. கரெக்டுங்களா? அப்ப விசுவாசம் கிரியை இல்லைன்னா அதனால எந்த பிரயோஜனமே அங்க இல்லை. அப்ப அந்த நிலைமையில இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கா? நம்மளாம் இருக்கிறோமா? ஒரு காலத்துல இருந்தோம். கரெக்டுங்களா? பெயர் கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறான். அப்ப இந்த ஒரு 3 படிநிலைகளை யார் ஒருவர் கடந்து போறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த பிள்ளை பேச்சினால ரட்சிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் படிநிலை அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா அது அழைக்கப்படுதல் அல்லது விசுவாச படிநிலைமை. அதை குறிச்சு என்ன வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த 3 படிநிலைமைகளுடைய மேன்மை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கேஷுவலா நம்ம சொல்லிடுவோம், திருச்சபையா மாறணும், அழைக்கப்படணும், தெரிந்து கொள்ளப்படணும், உண்மையுள்ளவர்களா இருந்துட்டா சபைக்கு போயிடும். அதை வாயில சொல்லிடுறோம். வாழ்க்கையில எப்படி நம்ம கடைபிடிக்கணும், அதோட மேன்மை என்னென்ன. சும்மா அழைக்கப்படுதல்னா சாதாரண நினைச்சுக்கணும். இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம உடனே டக்குன்னு அந்த கேட்டோம்னா அவங்கள சொல்றோம், அவங்களாம் ஒண்ணும் இல்லை பிரதர், அதே நிலைமையில தான் இருக்கும், நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட வேணாம். ஆனா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அது சாதாரணமா வந்துருமா? இன்னைக்கு அந்த நிலைமைகளை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஹைலைட் நம்ம எதை பார்க்க போறோம்னா உண்மையுள்ளவர்கள் அந்த நிலைமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த 2 படிநிலைகள் நம்ம ஓரல நான் கடந்த முறை உங்கள் மத்தியில் வந்தப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? என்ன சப்ஜெக்ட்? அந்த தெரிந்து கொள்ளப்படுதலுடைய நிலைமையை குறித்து பேசியிருப்போம். குஷ்டரோகிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பேசுறோம். அதையும் இந்த விஷயங்கள் அப்படியே ஓவரலா கடந்து போலாம். இப்ப முதல் வசனம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம்.
என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமேயமும் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு. பாருங்க, இங்க கர்த்தர் மோசேயை சொல்ற 5ஆம் அதிகாரம். இது ஃபுல்லா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 இருந்து 31 வசனங்கள் மேல இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பாடம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, கர்த்தர் மோசே இன்னைக்கு ஒரு பிரமாணம் கொடுக்குறாரு. என்ன, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஒரு கட்டளை என்னன்னா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குஷ்டரோகியா மாறிட்டா எங்க போயிடணுமா? பாளையத்துக்கு வெளியில கொண்டு போயிடணும். அதுல என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவுதாட்சன்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் வெளியில போயிடணும். அப்படி போனதுக்கு அப்புறம் ஏன் போக சொல்றார் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி, நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். பாருங்க சகோதரி, எதனால குஷ்டரோகிகளை பாளையத்துக்கு வெளியில போக சொல்றார் அப்படின்னா, இங்க என்ன பதில் இருக்கு? தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன் தீட்டுப்படுத்தக்கூடாது? கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா சொல்லலாம். ஒருவேளை நான் ரெட் லைட் மார்க் போடாம விட்டேன் பிபிடில. பாத்தீங்களா, தேவன் வாசம் செய்யற இடம். அப்ப தேவன் எங்க வாசம் செய்யறதா வசனம் சொல்லுது? பாளையத்துல. நான் வாசம் செய்கிற பாளையத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்கள்ட்ட கேள்வி, தேவன் பாளையத்துல தான் வாசம் செய்யறாரா? பாத்தீங்களா, தேவன் இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டதுன்னா நான் ரொம்ப சீக்கிரம் நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு ரீகால் மட்டும் பண்ணீங்க. அப்ப தேவன் பாளையத்துல வாசம் செய்யறது இல்ல. அவர் எங்கதான் வாசம் செய்யறாருன்னா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலம். அவருக்குன்னு ஒரு கேட்டகரி. ஏன் அப்புறம் இந்த இடத்துல தேவன் நான் வாசம் செய்யற இடம்னு சொல்றாருன்னா, தேவனுடைய உறவு பாளையம் வரைக்கும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம்தான் தேவன் என்ன பண்ணியிருந்தார்? தொடர்பு வச்சிருந்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்க கூடியிருந்தாங்கன்னா, பாளையத்துல இருந்தாங்க. அதாவது ஆசரிப்பின் கூடத்தை சுத்திலும் பாளையம் போட்டிருந்தாங்க. அப்ப தேவனுடைய உறவு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அல்லது பாளையம் வரைக்கும் இருந்துச்சு. ஒரு குஷ்டரோகியா மாறிட்டார்னா அவர் முதலாவது இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, தேவனுடைய உறவை அவர் இழக்கிறார். அதனாலதான் இப்ப தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு வெளியில போச்சு. அப்ப முதல் தேவன் உறவை யார் இழந்தா? பாவம் செஞ்சதுனால ஆதாம். பாத்தீங்களா, அப்ப குஷ்டரோகம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? அது பாவத்தை அடையாளப்படுத்துது. அப்ப முதல் மனுக்குலமாகிய முதல் ஆதி தகப்பனாகிய நம்முடைய ஆதாம் என்ன பண்ணார்னா, பாவம் செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவர் என்னதான் இழந்தார்? தேவ சாயலை அவர் இழந்தார். தேவ உறவை இழந்து வெளியில வந்தார். ஏதேனை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்ப இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது, அந்த வியாதி நீங்க கவனிச்சீங்கன்னா, இருக்கிறதுலே இந்த குஷ்டரோகம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வியாதி. அது என்ன பண்ணும்னா, ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா முதலாவது அதை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? குஷ்டரோகிகளை பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய உருவத்தை உருக்குலைச்சிடும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அப்ப ஆதாமுக்குள்ள ஒரு உருவம் இருந்துச்சு, தேவ சாயலும் தேவ ரூபமும் இருந்துச்சு. அவன் பாவம் செஞ்சிட்டதுனால அவன் தேவ சாயலை என்ன பண்ணிட்டார்? இழந்துட்டார். அப்ப லிட்டரலாவே ஒருத்தருக்குள்ள குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவருடைய சரீரம் என்ன ஆயிரும்? லிட்டரலாவே உருக்குலைஞ்சு போயிடும். அப்ப இன்னைக்கு முழு மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்தினால தேவ சாயலை இழந்தவர்களாக போயிட்டாங்க. அதுதான் இங்க குஷ்டரோகி அடையாளப்படுத்துறாரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டார்? தேவ உறவை விட்டு வெளியில போயிட்டார். அந்த நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. பாருங்க, வசனம் என்ன சொல்ல? மனிதர் அனைவரும் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்களா? மிருக சுபாவம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அப்ப தேவன் படைச்சார் சில படைப்புகள்ல. மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் மிருகம் படைச்சாரா? மிருகம் படைச்சதுக்கு அப்புறம் மனுஷன். இதுல மிருகத்தை படைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷன். மிருகத்தை தான் கர்த்தரே கூட என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு முன் உதாரணமாக கட்டுறார். எறும்பப்பார் சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சுப்பார், சின்ன சின்ன விஷயங்களா பார்க்க சொல்ற இயற்கைகளை. அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது முழு மனுக்குலமும் பாவம் செஞ்சிட்டதுனால எந்த நிலைமைக்கு போயிட்டாங்களாம்? மிருக சுபாவம் உள்ளவர்களாயிட்டாங்க. அப்படின்னா மிருகத்தை விட ரொம்ப மோசமா போயிட்டாங்க. அப்படி சொல்லலாமா? உண்மையாலுமே அப்படிதான். அப்ப மிருகத்தை விட ரொம்ப மோசமான நிலைமை அதுதான் பாளையத்துக்கு வெளியே தேவ உறவை இழந்த நிலைமை. அதுக்கு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வீட்டுல கூட நம்ம சில நேரங்கள்ல பேரண்டா இருக்கிறோம், சில நேரம் பசங்க ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்ம தாய் தகப்பனும் நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டி இருக்கிறோமா இல்லையா? சில நேரங்கள்ல உன்னை பெத்ததுக்கு ஒரு நாயை பெற்றிருந்தனா கூட பரவாயில்லடா, அது என்ன பண்ணும் வாழ அப்படின்னு இருக்குன்னு சொல்றோமா இல்லைங்க? அப்ப மனிதன் பெஸ்டா, மனித குணம் பெஸ்டா, மிருக குணம் பெஸ்டான்னு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எதை தான் பெஸ்ட்னு சொல்றாங்க? இன்னைக்கு மனுஷன் பெஸ்ட்னு சொல்றது இல்லை, மிருகம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க.
நிறைய நீங்க யூடியூப்ல நீங்க கவனிச்சு பாருங்க, நடைமுறை பழக்கமே அப்படிதான் இருக்கு. ஒரு மரத்தை பெற்றிருந்தா கூட நேரத்துக்கு நிழல் கொடுத்துருக்குண்டா பிள்ளைகள் சில நேரங்கள் அனுபவம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலமும் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா மிருகத்தை விட மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வரணும். ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த நிலைமையில இருக்கு. அங்க இருந்து வர்றதுதான் அழைக்கப்படுதல். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் உங்களை எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த குஷ்டரோகி மறுபடியும் உள்ள வரணும்னா இது சாதாரணமான விஷயமா? எப்படி அவர் வர முடியும்? குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா சாவுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல நீங்க கிராமம்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த அதுக்குன்னு ஒரு தனியா குடிசைல போட்டு வச்சிருப்பாங்க. உருக்குலைந்து போன ஒரு மனுக்குலத்தை மறுபடியும் தேவ உறவுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு, அதுக்கு பேர் தான் தெரிந்து கொள்ளும். சரி, அழைக்கப்படுதல். அன்பான சகோதர சார், அப்ப அந்த அழைக்கப்படுதல் எப்படி ஒரு இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு கிடைச்சிச்சு? ரொம்ப ஈஸியா வந்துருச்சுங்களா? பாருங்க அன்பான சகோதர சோரே, அதை இந்த பிரமாணத்துல நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால். பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல வேணா மெடிடேட் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஃபுல்லாவே இருக்கும். அப்ப அதுல என்ன பண்ணுமா, ஆசாரியன் எங்க போகணுமா? பாளையத்துக்கு வெளியில. ஏன்? அங்க குஷ்டரோகி இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வர்றதற்கு ஆசாரியன் இங்க இருந்து அங்க போகணுமா. ஆசாரனுடைய வேலை என்ன? அவர் பரிசுத்த ஸ்தலத்துல பலி செலுத்துகிற வேலை, சாதாரண வேலை கிடையாது. தன்னுடைய வேலையை விட்டுட்டு எங்க போகணுமா? பாளையத்துக்கு வெளியில. அப்ப பாளையத்துக்கு வெளியில போறது எதை அடையாளப்படுத்துது? மரணம். அப்புறம் நம்ம பாடத்துக்கு ஏற்ற போல இருக்கணும். ஏன் தேவன் பாளையத்துக்கு வெளியில போக சொன்னாரு? நம்ம சொன்னோம், தேவனுடைய உறவை இழத்த. கரெக்டுங்களா? அப்ப ஆசாரியன் எங்க போகணுமா? தேவனுடைய உறவை இழந்து வெளியில போகணுமா. அதுக்கு யாராச்சும் மனசு வருமா? இப்ப நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஒரு கேட்டகரியில இருக்கோம், பெரிய கேட்டகரியில கிடையாது. இப்ப நம்மளோட கீழான நிலைமையில இருக்கவங்களை போய் பார்க்கணும், மீட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம செய்வோமா? நமக்கு இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேட்டஸே கிடையாது. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம இறங்குறதுக்கு நம்மளுடைய மனசு ஒத்துழைக்குதா? ஆனா அன்பான சகோதர சோதரே, ஒரு பிரதான ஆசாரியன் தேவ உறவை இழந்து பாளையத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர்றதுக்காக இவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அங்க போகணுமா? இது சாதாரணமான விஷயமா? அப்படிதான் போய் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியன் அங்க போய் பார்த்துட்டு வியாதி சரியாச்சுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து அந்த குஷ்டரோகி இங்க கூட்டிட்டு வருவார். அப்ப அந்த ஆசாரியன் யாருக்கு அடையாளம்? பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ உறவை இழந்து இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மறுபடியும் தேவ உறவுக்குள் கொண்டு வருவதற்காக அவரும் எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்? மனுஷனாவும் வந்திருக்கிறார். அதான் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வந்திருக்கார். தேவனுடைய உறவை இழந்தவராக வந்தார். இது சாதாரணமான விஷயமா? உன்னதத்தில் இருக்க அவருடைய இடம், பரலோகத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இரட்சகர் நமக்காக வந்திருக்கிறார். எங்கன்னா பாளையத்துக்கு வெளியில. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, மனித சாயல் அப்படின்னால என்னன்னா, இப்ப வரக்கூடிய மனித சாயலே வரனா அது அடிமை. என்ன, எதுக்கு அடிமை ஆயிட்டாரு? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் அடிமையா இருக்கிறான். அதை மீட்டெடுக்கிறதுக்காக அதே சாயல்ல வந்தார். தேவ உறவை இழந்தவராக வந்தார். அதனாலதான் சிலுவையில் அவர் சொன்னார், என் தேவனே, என் தேவனே. அப்ப தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு இருந்த உறவு கட்டாச்சா இல்லைங்களா? எது நிமித்தம் கட்டாச்சுன்னா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவ உறவை இழந்தவர்களாக வந்திருக்கிறாங்க, ஈடுபலி செலுத்தணும். அப்ப இவரும் தேவ உறவை இழந்தவராக வந்துதான் அந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணிருக்கிறார்? இந்த அழைக்கப்படுதலுக்குள்ள கூட்டிட்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல பேசுறது வேணா ஈஸி, ஆனா செயல்ல காட்டுறது அப்படிங்கிறது. அதனாலதான் ஈடுபலி சப்ஜெக்ட் நம்ம தியானிச்சிருப்போம். அதுல ஒரு கரப்பான் பூச்சிக்கு ஒப்பிட்டு எல்லாம் பேசியிருப்பாங்க. உண்மையாலுமே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உடன் சகோதரர்களுக்காக ஒரு படி கீழே இறங்குறோமா? அப்படி இறங்கி இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை பிரதர். நம்ம இறங்குறதே இல்லை. ஒரு உடன் சகோதரருக்காகவே நம்மளால இறங்க முடியல. ஆனா நம்முடைய தேவன் தன்னுடைய குமாரனை தன்னுடைய உறவை இழந்து கொண்டு போய் விட்டார். நம்ம பசங்களை திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு விடுவோமா? ஏதாவது வேலை நிமித்தம் என்ன கத்து என்ன கதறன் போயிட்டு திரும்பி வரத்தான் போறான். நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே தான் இருக்கும், அப்பப்போ பேசிக்குவோம். ஆனா கிறிஸ்துவுக்கும் தேவனுக்குமான உறவை கண்டு துண்டிக்கப்பட்டுச்சு. அது சாதாரண உறவு இல்லைங்க. அந்த உறவு துண்டித்தல் கர்த்தர் இயேசுவுக்கும் மரணத்தை சம்பவிக்க கொடுக்கும். சாதாரணமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலமும்
இன்னைக்கு அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் இருக்குதுன்னா, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் நம்முடைய ரட்சகரும் நம்முடைய தேவனும் செலுத்தி இருக்கிறாங்கன்னா, அதுக்கு எந்த விதமான திருப்பி கொடுத்தல் செய்யவே முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காலத்துல அந்த அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளதான் வந்திருக்கிறோம். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செலுத்தி இருப்போம், என்ன கைமாறு செஞ்சிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் பவுல் இதை குறித்து சொல்றார், இது இலவசம், தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி சொல்றார். இலவசமாய் தேவனுடைய கிருபையினால் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த இலவசமான கிருபை தான் உதாசீனப்படுத்தப்படுது. ஏன்னா மனுஷனுடைய புத்தி என்னன்னா, இலவசமா எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஆனா அதுக்கு என்ன இருக்காது, வேல்யூ இருக்காது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அதனாலதான் எந்த பொருளுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல. ரொம்ப ஈஸியா கொடுத்தா அதை என்ன பண்ணிடுவாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. இன்னைக்கு தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப இலவசமா கிடைச்சதுனாலதான் அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மளும் ஒரு காலத்துல இருக்கிறப்போ அதனுடைய நிலைமைகளை நீங்க வெளியில போய் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் தாவீது சொல்லிட்டார், தேவன் எனக்கு செய்த கிருபைகளுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும்? கைமாறி எதுவுமே செய்யவே முடியாதுங்க. உசுருக்கு உசுறு கொடுத்தா சரியா நீங்க நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். மிஞ்சி போனா என்ன செய்ய முடியும்? வாரம் வராம சபைக்கு வேணா வரலாம். தாவீது ரொம்ப அருமையா எழுத, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் அவருக்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா தாவீது இந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமைக்காக அவர் சொல்ல, அவர் தன்னுடைய வாழ்நாள்ல பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்காக அவர் சொல்றார். அதுக்கே ஒண்ணும் செய்ய முடியலன்னா இன்னைக்கு இந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து கர்த்தர் மீட்டிருக்கிறார்னா அதுக்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கு எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர், சாதாரணமான விஷயமே இல்லை. இந்த அழைக்கப்பட்ட நிலைமை என்கிற விஷயம் நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்லிடுறோம். ஆனா அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் வந்திருக்குதுன்னா அதுக்கு அவங்க எந்த கைமாறும் செய்யவே இல்லை. நம்முடைய தேவனும் நம்முடைய ரட்சகருடைய நம்ம மேல வச்சிருக்கிற அளவிட முடியாத அன்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வசனம், அவ்வளவான அன்பு. அந்த அன்புக்கு இன்னைக்கு என்ன கைமாறு செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம? நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கே நம்ம வாரம் தவறாம நம்ம சகோதரர் சகோதரிகளை நமக்கென்று கிடைச்சிருக்கிற அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை சரியா ஓடி முடியணும் அந்த கிருபைக்காகவே. ஆனா அதுக்கே நம்ம என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது விசுவாசப்படி நிலை. அப்ப இந்த விசுவாசம் அப்படியே இருந்துச்சுன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. யாக்கோபு எழுதுறாரு, விசுவாசம் தண்ணீர் தான், கிரியை இல்லாத இருந்துச்சுன்னா தண்ணீர் தானே செத்தது. அப்ப இன்னைக்கு எல்லாருமே பெயர் கிறிஸ்துவ சமுதாயத்துல அவ்விதமாக தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதை கிரியில கொண்டு வராங்களான்னா அதுக்கேற்ற வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல தேவன் நமக்கு என்ன பண்ணாங்க, அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. தேவனுடைய சத்தியங்களை சொல்லி கொடுத்து ஒரு முடிவு எடுக்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகணும்னா வர இதுக்கு இலவசமா வந்துடலாம். கர்த்தரை தன்னுடைய ரட்சகரை ஏத்துக்கிட்டா போதும். அதுக்கே இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய போராட்டம், அங்கங்க போய் சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாங்க, வருத்தி கொள்ளுகிறாங்க. ஆனா 2வது படிநிலைமைக்கு வர்றது சாதாரண நிலைமை இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்னா வசனம் பார்க்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 30 வசனம். லூக்கா 14 30 வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்குதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? பாருங்க, இது 2வது படிநிலை. ஒரு மனுஷன் கோபுரம் கட்ட மனசு இருந்தவர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தோமா இல்லைங்களா? ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் பார்த்து என்ன பண்ணிருப்போம். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உடன்படிக்கையை அடையாளப்படுத்து. ஏன்னா தேவன் தன்னுடைய சத்தியம் சொல்லிட்டா, இனி அடுத்த அந்த விசுவாசத்தை கிரியில கொண்டு வருவதற்கேற்ற பிரயாசங்களை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா செல்லும் செலவை அங்க உட்காந்து கணக்கு பார்த்து தான் என்ன பண்ணோம், அடுத்த படிநிலைமை இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைகளும் வரும். அப்ப எல்லாருமே கணக்கு பார்த்துருக்கோம் தானே அன்பான சார்? அப்படி யார் ஒரு கணக்கு பார்த்து இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்களோ அவங்க தான் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியர். கிறிஸ்தவனா இருந்தா புது சிருஷ்டி இல்ல, கிறிஸ்தவனா இருந்தா நான் அழைக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? நான் கேட்கிற விஷயம் புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகவே தான் சில நேரங்களில் நம்முடைய நடைமுறைகள் போயிடுது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் என்ன ஆயிடுது, அதை நம்ம பிரதிபலிக்கிறதே இல்லை. அன்பான சகோதரர் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இப்ப நம்ம இதை யாரு கம்பேர் பண்ணி பாக்குறோம், குஷ்டரோகில கம்பேர் பண்ணிட்டு வரோம். அப்ப ஃபர்ஸ்ட் குஷ்டரோகி வெளியில இருந்து உள்ள வர்றது அழைக்கப்படுதல். இப்ப இவர் மறுபடியும் அந்த ஆசாரியன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப தேவன் அவரை எப்படி பாக்குறார், 2வது படிநிலைமை கம்பேர் பண்ணணும்ல. வசனம் பாரு, என்னாகமம் 5 அதிகாரம் 6 7.
என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 பங்கை அதிகமாக கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். பாருங்க சகோதர சகோதரி, இதுல 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் மோசையை நோக்கின்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தோம், கர்த்தர் மோசையை நோக்கி பாளையத்துக்கு வெளியில போக சொல்லிடுவார். இப்ப உள்ள வர்ற ப்ராசஸ் பார்த்துட்டோம். இப்ப 5ஆம் வசனம் என்ன சொல்லுவார்னா, கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு புருஷன் ஆனாலும் ஸ்திரீ ஆனாலும் என்ன செய்யக்கூடாதான், கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவம் செய்யக்கூடாதான். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன வேற கேட்டகரியில இருக்காங்க? அதனாலதான் சொல்றாரு, ஆல்ரெடி நம்மள மிருக சுபாவம் உள்ளவர்கள் தான். ஆனா இங்க ஏன் ஒரு மனுஷனை பார்த்து மனுஷர் செய்யும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது வித்தியாசமா இல்லையா? அன்பான சகோதரர், இஸ்ரேலை பார்த்துதான் சொல்றார், அது ஸ்திரீயானாலும் சரி ஆணானாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவம் செஞ்சா அபராதம் செலுத்தணும், அபராதத்தின் முதலோடு 1 பங்கு கூட்டியும் செலுத்தணும் சொல்றார். அப்ப இது என்ன விஷயம் குறிக்குது? ஏன் மனுஷனை பார்த்தே மனுஷன் செய்யற பாவம் செய்யக்கூடாது? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? தெரியப்படுத்த அதான் நம்ம சொல்லிட்டோம், செல்லும் செலவை கணக்கு பார்த்து உடன்படிக்கை பண்ணிட்டா நம்ம யாரும் கிடையாது. ஆதாமின் மரணத்துக்கு அந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மரித்துட்டோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக மாறிட்டோம். அப்ப நம்ம புது சிருஷ்டியா இருக்குமோ இல்லையோ, தேவன் நம்மளை எப்படியே தான் பாக்குறாராம், புது சிருஷ்டியாவே தான் பாக்குறாரு. பழைய மனுஷனா நம்மளை பாக்குறதே இல்லை. ஏன்னா நம்ம செஞ்சிருக்க உடன்படிக்கை யார்கிட்ட, நம்முடைய தேவன்கிட்ட. ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த மனுக்குலத்திலிருந்து வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உடன்படிக்கையின் அடிப்படையில், நியாயப்பிரமாண அடிப்படையில் அவருடைய சொந்த ஜனங்களாக மாறினாங்க. அப்ப சராசரி மனுஷனா தேவன் அவங்கள பாக்குறது இல்ல. உலக ஜனங்களை பார்க்கிற பார்வையும் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிற பார்வையும் தேவனுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க மறுபடியும் யார் மாதிரி பாவம் செஞ்சிடக்கூடாது, வெளியில இருக்காங்க பாருங்க மனிதர்கள், அவங்க மாதிரி செஞ்சிடாதீங்க. இப்ப நீங்க ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதுனால இதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை வாழணும். அப்ப இன்னைக்கு நம்மளும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டதுனால, புது சிருஷ்டியா இருக்கிறதுனால, தேவன் நம்ம புது சிருஷ்டிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டாலும் நம்மள தேவன் என்னவாதான் பாக்குறாருன்னா, ஆதாமின் சந்ததியா பாக்குறதே இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாகவே தான் அவங்க பாக்குறோம். அப்ப புது சிருஷ்டியா பாக்குறதுனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், மனுஷர் செய்யும் பாவம் செஞ்சிடக்கூடாது. மனித சுபாவத்துல தான் இருக்கிறோம், ஆனா மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள், அந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ண, அந்த பாவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஒருவேளை செஞ்சா என்ன பண்ணணுமா, அபராதம் செலுத்தணும். 100 ரூபாய் அபராதனா, அதுல 5ல் 1 பங்குக்கு சேர்த்து 120 ரூபாயா கட்டணும். இது சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். இந்த வசனத்தை ஆதாரமா வச்சுதான் துஷ்டர்கள் பார்த்தோம். அப்போ ஒரு புது சிஷ்யா மாறினதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டா அந்த தண்டனையிலிருந்து அவனை மீட்டு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காகத்தான் 4 குஷ்டரோகிகள் பார்த்திருப்போம். மிரியம் ஒருத்தர், கேயாசி ஒருத்தர், யோவா ஒருத்தர், உசியா, இந்த 4 பேர் பார்த்து நம்ம பார்த்தோம். இப்ப இவங்கெல்லாம் தேவ மனிதர்களாக இருந்து குஷ்டரோகம் சரியே ஆகாம போனவங்க, மிரியமை தவிர. அந்த மிரியம் சுகமானதுக்கான காரணம் நம்ம பார்த்திருப்போம், மோசே இருந்ததுனாலதான். அது சாதாரணமான விஷயம் இல்லை. வசனம் கூட பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் ஒரு பிள்ளையினுடைய முகத்தில் காரி துப்பினா எவ்வளவு ஒரு இழப்போ, அந்த அளவுக்கு யார் ஒருத்தர் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பனாலும் வர முடியும். அப்ப மனிதர் செய்யும் பாவம் செஞ்சுட்டா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டா, அதுல இருந்து மறுபடியும் கொண்டு வருவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். ஏன்னா பவுலுடைய நிருபங்கள் கூட நம்ம பார்க்கிறோம், கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு போயிடக்கூடாது, நாய் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டா அவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது என்பது கூடாத காரியம். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தேவன் அவங்களை மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்களுக்குன்னு தேவன் கொடுத்த அந்த தண்டனைகள் ரொம்ப பெருசு. பாதி பேர் செத்துருவாங்க, மீதி பேர் தான் வருவாங்க. அதுக்கு வியாதி, பஞ்சம், இல்லைன்னா அடிமைத்தனம். நம்மள தேவன் அப்படி வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்க இருந்திருப்போம்? இங்க இருந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? உடன்படிக்கை பண்ணி எவ்வளவு நாட்கள் இருக்கும். நம்ம மனிதர் செய்யும் பாவம் செய்யறதே இல்லைங்களா? பாருங்க அன்பான, ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம யோசிக்கணும், இதை புதுப்பிக்கிற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. அப்ப நம்மளா கிறிஸ்துவின் பார்வையில, தேவனுடைய பார்வையில புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்குள் இருக்கக்கூடிய மனித சிந்தனைகள் அத்தனை என்ன பண்ணிருக்கணும்னா மறிக்கப்படணும். அதனாலதான் புது சிருஷ்டியை ஆவிக்குரிய வகையில வளர்க்கணும், மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க, நீங்க உடன்படிக்கை பண்ண நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற அந்த பழைய மாம்சம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு, புது சிருஷ்டி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படி.
புரியுதுங்களா? அப்ப புது சிருஷ்டி வளர்ந்துருந்துச்சுன்னா நம்ம மனிதர் செய்யும் பாவம் செஞ்சிருக்க மாட்டோம். ஒருவேளை செஞ்சா அதற்கேற்ற வருத்தங்கள் இருக்கும், அதற்கேற்ற ஃபீல். ஆனா இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா நம்ம என்ன பண்றோம்? மனிதர் செய்யும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை அப்படி செஞ்சோம்னா இதுதான் பாருங்க, செல்லும் செலவை என்ன பண்ணணும்? கணக்கு பார்த்து கட்டணும். அப்படி இல்லைன்னா பாதியிலே பில்டிங் நின்றுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம சொந்தக்காரன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்பயே சொன்னேன் பிரதர், அங்கெல்லாம் போவாதையா, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன். என்னமோ அந்த சத்தியம் தான் பெருசுன்னு போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் இங்கேயே வந்துட்டானோ சொல்லுவாங்களா? அவ்வளவுதான், கழுவி ஊத்திடுவாங்க. பிரியமானவர்களே, அப்ப ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ரொம்ப லிட்டரல் உலக பிரகாரமான விஷயத்திலேயே அப்படி இருக்குன்னா இன்னைக்கு உன்னதமான இடத்தை நோக்கி போற நம்மளுடைய நிலைமை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம், கரெக்டுங்களா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். விசுவாசத்தை கிரியில காட்டுவதாக சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்களுடைய கிரியைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குதா? மனிதர் செய்யும் பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். அப்ப செல்லும் செலவை கணக்கு பார்த்து ஒரு குஷ்டரோகி பாளையத்துக்குள்ள வந்துட்டா புது சிருஷ்டியாக அவர் மாறார். இரண்டாவது நிலைமையில அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறார், தேவன் அவர் எப்படி அதற்கு அங்கீகரிக்கிறார் அப்படின்னா வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். பாருங்க, அந்த குஷ்டரோகி அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி செலுத்துறார். ஏன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செலுத்தக்கூடிய 3 பலிகள் குஷ்டரோகி செலுத்தார். ஒன்னு பாவ நிவாரணம், ஒன்னு குற்ற நிவாரணம், 3வது சர்வாங்க தகனம். இதை 3 செலுத்திட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் பிரமாணத்துல இருக்கு. அப்ப இன்னைக்கு புது சிருஷ்டியா வர்றவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா குற்ற நிவாரணம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் பாவ நிவாரணம் அது கர்த்தர் செலுத்தி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் குற்ற நிவாரணம். ஏன்னா நம்ம மனிதர் செய்யும் பாவம் அடிக்கடி என்ன பண்றோம், செஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த குற்ற நிவாரணம் செலுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா சர்வாங்க தகனம் செலுத்தணும். அதுதான் உண்மையுள்ள நிலைமை. அங்க செலுத்துற பலிகளையும் இந்த 3 நிலைமையே இருக்கு. அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மையுள்ளதும் இருக்குது. அப்ப ஒரு குஷ்டரோகி சுத்தமாய் வீட்டுக்கு போறதுலயும் நம்ம அந்த நிலைமையை பார்க்கிறோம். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குஷ்டரோகி மனிதர் செய்யும் பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணணுமா, ஒரு குற்ற நிவாரண பலி, ஒரு ஆட்டுக்குட்டியை கொலை செஞ்சு அவருடைய ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா பாருங்க, அந்த குஷ்டரோகிக்கு தடவணும். நீங்க நல்லா கவனிக்கணும். குஷ்டரோகிக்கு வலது காதில் மடல், கையின் கட்டை விரல், காலின் கட்டை விரலை தடவுனா அவர் என்ன பண்ணாலும் சுத்திகரிக்கப்படுறாராம். இதுக்கப்புறம் சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். மொட்டையெல்லாம் அடிச்சிடணும், மறுபடியும் 7 நாள் கழிச்சு மொட்டை அடிக்கணும், அப்புறம் தான் சர்வாங்கம் செலுத்திட்டு அவர் வீட்டுக்கு போவார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குஷ்டரோகி தேவ உறவை இழந்து அங்க இருந்தாரு. இப்ப இங்க வந்து என்ன ஒரு ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டாருன்னா ஒரு குற்ற நிவாரண பலியின் ரத்தம் எடுத்து வலது காதின் மடல், வலது கையின் கட்டை விரல், காலின் கட்டை விரல பூசுற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது யாருக்கு? ஒரு குஷ்டரோகிக்கு. இதே மாதிரி ப்ராசஸ் வேற யாருக்காச்சும் வேதாகமத்துல செய்யப்பட்டிருக்கா? யாருக்கு பாருங்க, நம்ம ரொம்ப சிஸ்டர் சொல்றாங்க ஆசாரியர். வசனம் பாருங்க, ஆசாரியரின் பிரதிஷ்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மோசே வந்து ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணுவார், ஆரோன் மற்றும் அவங்க பசங்களை. யாருக்கு? கர்த்தருடைய வேலை செய்வதற்கு, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அடையாளமா இருக்கிற அவங்களுக்கு செய்வாங்க. வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தின் மேல் பூசி. பாருங்க சகோதரர், ஒரு ஆசாரியனுடைய பிரதிஷ்டையில என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடு பிரதிஷ்டைக்கான ஆடு கொலை செய்யப்பட்டு அவருக்கு இதே ப்ராசஸ் செய்யணும். குஷ்டரோகி எங்க, ஆசாரியன் எங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பாசையில சொன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு எப்படியா முடிச்சு போறது? நம்மள தேவ உறவை இழந்தவர்கள். ஆனா தேவன் நம்மள அங்க கூட்டிட்டு வந்து இன்னைக்கு யாருக்கு நிகராக வைக்கிறார்? பிரதான ஆசாரியனுக்கு நிகராக வைக்கிறார். அதனாலதான் அந்த ஆசாரியனுடைய பிரதிஷ்டையில பாத்தீங்கன்னா அவருடைய தலையில் தைலம் ஊற்றப்படும், அபிஷேக தைலம். ஆனா அது எது வரைக்குமே வரும்? அவருடைய அங்கியின் ஓரம் வரைக்குமே வரும். நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்துட்டதுனாலதான் நமக்கு இந்த வாய்ப்பு. இது சாதாரண நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிறோம்னா அது சாதாரணமான விஷயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம்னா இந்த நிலைமை சாதாரணமான நிலைமையே கிடையாது. நிலைமைக்கே நம்ம கைமாறு செய்ய முடியாது, நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. என்ன ஈடு செய்ய முடியும்? அப்ப இந்த நிலைமைக்கு ஒரு பாவப்பட்ட மனுஷங்கள், மிருக சுபாவம் உள்ள நம்மளை கூட்டிட்டு வந்து ஆசாரியனுக்கு நிகரா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை வச்சு ஒரு புது சிருஷ்டியா தேவன் அழகு பார்க்கிறார்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எவ்வளவு மேன்மையானது நீங்க யோசிச்சு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது சாதாரணமான விஷயமே அங்க கிடையாது. அப்ப இந்த நிலைமையை சற்று நீங்க நிதானிச்சு பாருங்க. அதனாலதான் இதை கணக்கு பார்த்து தான் இந்த வாய்ப்புக்குள்ள வரணும். எடுத்தமா கவுச்சமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடவே கூடாது. நான் வந்துட்டு என் பிள்ளைகளை கொண்டு வந்துடணும், நான் வந்துட்டு என் மனைவியை கொண்டு வந்துடணும்,
நான் வந்துட்டு என் கணவர் அப்படி இல்லை, நான் வந்துட்டு என் சொந்த அப்படி பிரயாசம் எடுத்துடவே கூடாது. இது சாதாரண வாய்ப்பு இல்ல. தேவன் யாருக்கு அந்த வாய்ப்பை தர்றாரோ அவங்களாலதான் வர முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டார், பிதாவானவர் ஒருவனை இழுக்காவிடில் யாரும் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மள பிதா இழுத்துருக்கிறாருன்னா நம்மள்ட்ட என்ன அப்படி இருக்குன்னு எடுத்திருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா கண்ணாடியில போய் நம்மள கொஞ்ச நேரம் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்முடைய இருதயத்தை தொட்டு பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் பாவிகளிலே, அவரே அப்படி சொல்றாருன்னா நம்மலாம். ஆனா தேவன் நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஒரு ஆசாரியனுக்கு நிகரா கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, ஒரு குஷ்டரோகியை பிரதிஷ்டை பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துடும். அப்ப இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து அங்க இருக்கிற அந்த பரிசுத்தமான அப்பங்களையும் பரிசுத்தமான அந்த குத்துவிளக்குல இருந்து வெளிச்சத்தில் நடக்கிற லைஃப் சாதாரண விஷயம் இல்ல. இப்படி யார் ஒருத்தர் நடக்கிறாங்களோ, இந்த வாய்ப்புக்குள்ள இருக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா மனிதர்கள் செய்கிற பாவம் இருக்கக்கூடாது. மனிதர் செய்யும் பாவம் என்ன? நீங்க பட்டியல் போட்டுக்கலாம். மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமான லிஸ்ட் அப்படியே இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? நீங்க தற்பரிசோதனை பண்ண அன்பா. ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்க அபராதம் செலுத்தியே ஆகணும். முதலோடு கூட்டி ஒரு பங்கு செலுத்தியே ஆகணும். அது செலுத்துறது என்பது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இதுக்கு கர்த்தர் பலி செலுத்தி மறுபடியும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், இன்னொரு பாளையத்துக்கு வெளியில நம்மளை கூட்டிட்டு வர மாட்டார். நம்ம பிரயாசம் எடுத்தாதான் வர முடியும். இல்லைன்னா வாய்ப்புகள் கைமாறி போயிடும். அன்பான சகோதர சொல்லி. ஆனா நம்ம வெளியில இருக்கிறப்போ தேவனும் கர்த்தரும் என்ன பண்ண, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவங்க வாலின்றியா வந்தாங்க. ஆனா நம்ம உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு இல்ல இந்த ஓட்டத்துல ஓடுறோம்னு சொல்லிட்டு நம்மளா தான் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம கை மாறணும்னா, நம்ம தடம் மாறணும்னா, நம்ம மனித சிந்தை நடந்துட்டோம்னா மறுபடியும் மீட்டெடுக்கிறது கர்த்தருடைய கையில இல்ல, நம்ம கையில தான். நம்ம பிரயாசம் எடுத்து ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை புடிச்சுக்கிட்டா பொழைச்சுக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சாலும் சாவு இருக்குது. அந்த பாவம் கேட்டகரி பார்த்து அங்க அந்த இடத்துல கொலை செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்விதமாக இரண்டாவது விஷயத்துக்குள்ள நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டிகளாக நம்ம வந்திருக்கோம். அப்ப இந்த குஷ்டரோகி இந்த நிலைமைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கடைசி அவர் என்ன பலி செலுத்துவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 19 முதல், ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான். பாருங்க, கடைசியா என்ன பண்றான்னா அவனுக்கு ஏற்ற பாவ நிவாரண பலி கடைசியா பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 20 வசனம், சர்வாங்க தகன பலி போஜன பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த குஷ்டரோகி என்ன ஆயிடுறார்? சுத்தமாக மாறுறார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவ்விதமாக கடைசியா அவர் செலுத்தக்கூடிய ஒரு பலி இருக்குது. அதுதான் சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க தகன பலி எதை குறிக்குதுன்னா அதுதான் உண்மையுள்ள நிலைமை. இப்ப அதுக்குள்ள நம்ம போறோம். அப்ப இந்த உண்மையுள்ள நிலைமையில அவர் சரி பண்ணிட்டார்னா அந்த குஷ்டரோகி அதுக்கப்புறம் அவர் அங்க சுத்தமாகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள அவர் உண்மையுள்ளவராக இருந்துட்டார்னா சபையாயிடுறார். இப்ப ஒருவேளை இந்த வாய்ப்புக்குள்ள வர்றாங்க, பலதரப்பட்ட ஜனங்கள் வர்றாங்க. இப்ப நீங்க நாள யாருன்னே கூட தெரியாது. அதனாலதான் தாளந்துகளை வித்தியாசப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். இப்ப எல்லாரும் இந்த வாய்ப்புக்குள்ள வர்றோம். இந்த குஷ்டரோகி எப்படிப்பட்ட குஷ்டரோகி இறந்துறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வசனம் பாருங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாக இருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10 ஒரு பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும். பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த குஷ்டரோகி ஒருவேளை வர்றாங்க. இந்த குஷ்டரோகி எப்படிப்பட்டவரா இருக்கிறாங்கன்னா எல்லாம் பணக்கார குஷ்டரோகி எல்லாம் கிடையாது. ஒருவேளை பணக்காரங்களும் குஷ்டரோகம் வரும், ஏழைக்கும் குஷ்டரோகம் வரும். பலதரப்பட்ட ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த இன்னைக்கு அழைப்புக்குள்ள வந்திருக்க நம்ம எல்லாரும் ஒரே கேட்டகரி ஜனங்களா? அதனாலதான் கர்த்தர் நம்ம பாணியில புரிஞ்சுக்கிற மாதிரி தாளந்துகள் உண்மையில் பேசியிருப்பார். எல்லாரும் ஒரே வகையான தாளந்துக்குள்ள வந்திருக்கிறோமா? எல்லாரும் பலதரப்பட்ட தாளந்துகள் பெற்றவர்களா இருக்கும். ஒருத்தட்ட 5, ஒருத்தட்ட 4, ஒருத்தட்ட 1. அப்ப தாளந்துகள் இல்லாம யாருமே கிடையாது, ஒன்னாவது இருக்கும். அப்ப எல்லாருமே ஒரே கேட்டகரி கிடையாது. இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்திருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணணும்? அதான் வசனம் சொல்லுது, அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்றவனாய் இருந்தால். அப்ப அந்த குஷ்டரோகி சுத்திகரிப்புக்குன்னு ஒரு பிரமாணம் தேவன் வச்சிருக்கிறார். ஆடுதான் கொண்டு வந்து செய்யணும். ஒருவேளை ஆடு வாங்க அவர்கிட்ட காசு இல்லை, அதனால அவர் சுத்திகரிக்காம விட்டுறலாமா? அதுக்கு தான் அதற்கேற்ற ஒரு பிரமாணம் சார். என்னன்னா அவன் தன் வசனம் என்ன சொல்லுதுன்னா அவன்
போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே போதுங்க. பத்தில் விஷயம் என்னன்னா, இது மாதிரி செய்ய தகுதியற்றவரா இருந்தா அவர் என்ன பண்ணலாமா? அடுத்த வருஷம் பாரு. லேவியராகமம் 14:22 தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி. பாருங்க சகோதர சகோதரி, அவருடைய திராணிக்கு ஏற்றாறு போல ஒருவேளை ஆடு வாங்க அவர்கிட்ட பணம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம்? காட்டு புறாக்களை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம்? பலி செலுத்தலாம் அப்படி சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதையும் ஒருவேளை புறாவை வாங்க காசு இல்ல, என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷம் 30ஆம் வருஷம். லேவியராகமம் 14:30 பின்பு அவன் தன் திராணிக்கு தகுதிக்கும் தக்கதாய் காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து. பாருங்க சகோதரர், புறா வாங்க காசு இல்லைன்னா பரவாயில்ல, புறா குஞ்சு நகம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்? நீங்க பலி செலுத்து. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நம் மத்தியில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தாளந்துகள்ல வித்தியாசப்படுவாங்க. அவங்க திராணிக்கு ஏற்றார் போல என்ன பண்ணா போதும்? பலி செலுத்தினா போதுமே ஒழிய பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பலி செலுத்துற மாதிரி தான் நான் செலுத்தணும்னு நீங்க பிரயாசம் எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவோம். அதனாலதான் பேதுரு விதமா எழுதியிருப்பார், அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய கடவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். அப்ப எந்த நிலைமையில தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அந்த நிலைமை இருந்துட்டா போதும். ஒருவேளை என்ன ஒரு தாளந்து வச்சுதான் அழைச்சிருக்கிறான்னா அந்த ஒரு தாளந்துக்கு நான் உண்மை உள்ளவனா இருந்து இன்னொன்னு சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்னா அது போதும். அதைத்தான் பவுல் விதமாக எழுதுவார். எல்லாமே தலையா இருக்கணும்னு நினைச்சா சரீரம் எங்க இருக்கும்? எல்லாமே கையா இருக்கணும்னு நினைச்சா காலை எங்க வைப்பீங்க? பிரியமானவர்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சரீரம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. 2 கை தான் இருக்கணும், 2 கால் தான் இருக்கணும், 2 கண்ணு தான் இருக்கணும். இதுக்கு மீறி இருந்துச்சுன்னா அது மாதிரி மீறி இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதனாலதான் இந்த ஊழியம் செய்யறதற்கு சரீரத்துல அவர் முதலாவது பூரணமா இருக்கணும். ஒருவேளை சரீரத்துல 6 விரல் 7 விரல் இருந்துச்சுன்னா ஒரு வேலை இந்த ஊழிய வேலையே செய்யக்கூடாது, ஆசாரிய வேலையே செய்வதற்கு வாய்ப்பு. ஆசரிப்பின் கூடாதுல வருவதற்கே அவர் தகுதியற்றவராக போயிடும். அப்ப இதுக்குள்ள வரணும் லிட்டரலா சரீர ரீதியான ஒரு பூரணம் இருந்தா தான் அந்த வாய்ப்பே நிழல்ல வச்சிருக்கிறாருன்னா, அப்ப இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய சரீரமாக கிறிஸ்துவனுடைய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்படி நீட்டிக்கிட்டு அப்படி எல்லாம் இருந்தா முடியுமா? அப்படி இருக்கவே கூடாது. அன்பான சகோதரர் சொல்லி என்ன நிலைமையோ அந்த நாள் நீ கண்ணா இருந்தா கண்ணா இருங்க, காலா இருந்தா காலா இரு. ஆனா கண்ணா இருந்துட்டு காலை வித்தியாசமா பார்க்க கூடாது. காலுக்கு வலிச்சுச்சுன்னா கண்ணுல தண்ணி வரணும். அப்பதான் சரீரம் புது சிருஷ்டியா இருக்கும்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். எல்லாமே என்ன இருக்கு, இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்துவுக்குள்ளான சரீரம் ஒத்திசைவாக அங்க இருக்கிறதே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னொரு இடத்தை தேடி தான் இருக்கிற இடம் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லையா? தேவன் கொண்டு வந்து அங்கதான் வச்சிருக்கிறாரு. அதை விட்டு இப்படி இன்னொன்னு தேடினா வாய்ப்பு தான் இழந்துருவோமே ஒழிய இன்னைக்கு இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்கலாம், வாய்ப்பு கைமாறி போயிடும். அதனாலதான் வெளிப்படுத்தல் வசனம் இருக்குது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கானதை நீ என்ன பண்ணணும், புடிச்சுக்கிட்டு இருக்கணும். விட்டினா போயிடும், மறுபடியும் பிடிக்கலாம் முடியாது. அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்கள். அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது திராணிகள்ல வித்தியாசம் இருக்கும். அவங்க அந்த குஷ்ணரோகிக்கு என்ன திராணியோ அதை தேவ சமூகத்துல சர்வாங்கமா செலுத்திட்டா போதும். அதுக்கு சபை வாய்ப்பு தான். அப்போஸ்தலர் பவுலும் சபை வாய்ப்பு தான். நமக்கும் என்னதான் சபை வாய்ப்பு தான். இந்த சரீரத்துல அந்த விரல் நெகமா இருந்துட்டா கூட போதும். அதுல நெகமில்லாத சரீரம் முழுமையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை எந்த சரீரத்துல பலவீனம் இருக்குதோ அந்த சரீரத்தை நம்ம வெளியில காட்டவே மாட்டோம், அதை மறைச்சுதான் வச்சிருப்போம். ஏன்னா வெளியில காட்டினா என்ன ஆயிடும், நமக்குன்னு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்ப எந்த அவயம் பலவீனமா இருக்குதோ அந்த அவயத்துக்கு அதிக கனம் கொடுக்கிறோம் நம்ம லிட்டரல் சரீரத்துக்கு. அப்ப ஆவிக்குரிய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்க நம்ம மத்தியில யார் குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்களோ, இது மாதிரி பலவீனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதிக கனம் செலுத்தி அவங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய சரீரம். அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது சகோதர சகோதரிகளை எங்க வசனம் சொல்லுது, நம்ம காதுகள்லையும் கைகள்லையும் விரல்கள்லையும் அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சுன்னா இந்த மனோபாவம் நமக்குள்ள அங்க இருக்கும். இதே கேட்டகரியில தான் யார் வந்துட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா, யார் வந்தாங்க புரியல, ஆசாரியன் வந்தார். நமக்கு தலையாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில வரும்பொழுது இந்த கேட்டகரியில தான் வந்தார். கரெக்டுங்களா? அவர் பிறந்துட்டாரு, குழந்தை பிரதிஷ்டை பண்ணணும். அவங்க அப்பா அம்மாட்ட என்ன இல்ல, திராணி இல்ல. கடைசியில் என்னத்தை தான் வாங்கிட்டு போனாங்க, 2 காட்டு புறாக்களை தான் வாங்கிட்டு போய். ஆனா அந்த இடத்துல இருந்தே கர்த்தர் பலி செலுத்தி ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் தலையா மாறி இருக்கிறார்னா, ஆனா அவர் ஆக்சுவலா அந்த கேட்டகரி தானே அவரு.
அவர் இந்த சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. நமக்காகத்தான் அவர் தரித்திரரானார். எந்த அளவுக்கு தரித்திரம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குஷ்டரோகியில கீழான ரொம்ப தரித்திரமான ஒரு குஷ்டரோகி காட்டுப்புறா குஞ்சுகளை கொடுத்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்துச்சு. அந்த நிலைமையில தான் வந்தார். ஒரு தச்சனுடைய மகனா, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாத சூழல்ல தான் வந்தார். நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு தலையாக மாறக்கூடிய அவரே அந்த ஒரு நிலைமையில எடுத்திருக்காருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா, நம்மள்ட்ட இருந்து விடுறதுக்கு ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிஞ்சி போனா நம்முடைய தன்மானத்தை விடலாம். அதையே நம்ம என்ன பண்றது? விடுறதுக்கு ஒண்ணு கூட இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறது சாதாரண நிலைமை இல்லை. தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது சாதாரணமானது அல்ல. ஆனா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஈஸியா என்ன பண்றோம்னா, அந்த நிலைமையை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை உதாசீனப்படும். இன்னைக்கு எப்படி பெயர் சபைகள் அந்த அழைக்கப்பட்ட நிலைமை உதாசீனப்படுத்துறார்களோ, அதே போலதான் நாமும் இந்த நிலைமைகளை என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கும். அப்ப இது ரெண்டாவது நிலைமை பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. இதுவும் நம்ம யாரை வச்சே தான் பார்த்துருக்கோம்னா, குஷ்ரோகியை வச்சே தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ மூன்றாவது நிலைமை நம்ம பார்க்கிறோம். அது என்னங்க? உண்மையுள்ள நிலைமை. இதுவே கொஞ்சம் டஃபா இருக்குன்னா, அப்ப உண்மையுள்ள நிலைமை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமே, அது எவ்வளவு டஃபா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கே யோசிச்சிருக்கீங்க, என்ன எந்த அளவுக்கு டஃபா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அதுக்கு தேவன் ஒரு உதாரணம் வச்சிருக்கிறார். என்ன பிரதர், டாபிக் ஏதோ வாசஸ்தலத்தின் புழுதின்னு சொன்னீங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. பாடத்துல 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, எப்பதான் பேசுவீங்க? யோசிக்க தோணுதா? இப்ப நம்ம போறோம், இப்பதான் போறோம் சகோதர சகோதரிகளை. எங்கன்னா அந்த வாசஸ்தலத்தின் புழுதி. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அப்ப வாசஸ்தலம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். அது நமக்கு ரொம்ப பரிச்சயமானது, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன புழுதி இருக்கும்? அங்க எல்லாமே எப்படிதான் இருக்கும்? பரிசுத்தமானதாகத்தானே இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்குது புழுதி. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அப்படி என்ன புழுதி இருக்குன்னா, இப்ப ஆசரிப்பு கூடார கட்டுமான வேலைகள் நமக்கு தெரியும். என்னெல்லாம் கட்டுமானத்தை பயன்படுத்துச்சு? தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படியே எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு, அப்படியே திரைச்சிலைகள் போட்டு, அப்படியே ஜெகஜோதி அப்படியே சுத்த பளிச்சுன்னு இருக்கும் ஆசரிப்பு தூரத்துக்கு. ஆனா தேவன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இவ்வளவு அழகா செய்ய சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடியில தரைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வீட்டுல தரையில என்ன போடுறதுக்கு விருப்பப்படுவோம்? அப்படியே ஜிகுன்னு இருக்கக்கூடிய கிரானைட் தான் அப்படி விலை பேசி போடுறோம் நம்ம வீடு. ஆனா தேவன் வாசம் செஞ்சுட்டு அந்த ஆசரிப்பின் கூடாரம் தரை எதுலதான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அது தரையில வெறும் மணல் புழுதியில தான் தேவன் வச்சிருந்தார். அதான் பார்க்க. ஏன் அந்த புழுதியை வைக்கணும்? ஏன்னா தேவன் வாசம் செய்யற இடத்துல என்ன இருக்குமா பாருங்க, அவ்வளோ டிசைன். அங்க வந்த தங்கம் எல்லாம் போதுமானதா இருந்துச்சு, மிஞ்சி கிடந்துச்சு. ஏன் அந்த ஒரு தகடு அடிச்சு போட்டு இருக்கலாம், ஒரு காப்பர் தகடு அடிச்சனாலும் போட்டு அதில் வச்சிருந்துருக்கலாம்ல. ஆனா தேவன் டென்ட் எதுல தான் போட வச்சிட்டார்னா, அந்த புழுதியில தான் போட வச்சார். பரலோகத்தின் வாசஸ்தலம் புழுதியில இருக்குதுன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் யார் தான் பரலோகத்தின் வாசஸ்தலங்கள்? நீங்களும் தேவன் வாசம் செய்யற இடம் நம்மளாம், நீங்களா? நம்ம தானே. அப்ப நம்ம கூட இங்க தான் இருப்போம், இந்த புழுதிக்குள்ள தான் இருப்போம். அந்த புழுதி என்ன அப்படிங்கறது தான் இருக்கு. அப்ப இந்த புழுதி இருந்தா தான் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களா அப்படிங்கறத நிரூபிக்க முடியும். அதை தான் இப்ப நம்ம போறோம். இப்ப என்னாகமம் 5ஆம் அதிகாரத்துல 3வது பகுதிக்குள்ள போறோம். உண்மையுள்ள நிலைமைக்கு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. பாருங்க பிரியமானவர்களே, இப்போ 3வது பிரமாணம் அங்க பேசுறாங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இது 3வது நிலைமை. என்னன்னா, மோசேட்ட சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு வழக்கு அங்க வருது. என்னன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ கணவனுக்கு என்னன்னா, தன் மனைவி நடத்தையில சந்தேகம். ஒருவேளை அந்த அம்மா நல்ல, அந்த அம்மாட்ட நடத்தையில நல்ல, அந்த சகோதரி சுத்தமானவங்க தான், இருந்தாலும் இவருக்கு டவுட் வந்துருச்சு. எரிச்சலின் காணிக்கை அப்படின்னு இதுக்கு டாபிக் இருக்கும். அப்ப அந்த எரிச்சல் வந்துருச்சு. இப்ப எப்படி நிவர்த்தி செய்யணும்? இன்னைக்கு 2 பேருக்கு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போலன்னு உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே கோர்ட்டு போயிடும். வாதி பிரதிவாதிகள்லாம் வாசிக்கப்படும். அதான் இப்ப அது போல ஒரு சூழல் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்துருச்சு. வந்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் 16ல இருந்து. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக.
சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த சூழல்ல இந்த தீர்ப்பு எங்க போகுதுன்னா ஆசாரியன்ட்டு தான் போகணும். அன்னைக்கு ஆசாரியன் தான் எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட். அப்படி போன உடனேயும் அவர் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போறோம்னு வச்சுங்களேன், உடனே ஸ்டேஷன்ல எடுத்துக்குவாங்களா நம்மளோட வழக்கை, என்ன பண்ணும், போனோடனையும் எஃப்ஐஆர் போட்டால் தான் அந்த ஸ்டேஷன் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும். அப்ப இவர் போய் எஃப்ஐஆர் எழுதுவார். ஒரு சீட் எடுத்து, ஒரு மை எடுத்து, இது போல என் மனைவி மேல எனக்கு சந்தேகம், இதை நீங்க நிவர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா எழுதிடுவார். அந்த சீட் வாங்கிக்குவாங்க. இப்ப முதலாவது அந்த சகோதரியை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல நிப்பாட்டுறார் ஆசாரியன். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒரு மண் பாத்திரம் எடுக்கிறார். அந்த பாத்திரத்துல என்ன ஊத்தணும்? சுத்தமான தண்ணி ஊத்தணும். அந்த தண்ணியில என்ன போடணுமா? இப்பதான் வாசஸ்தலத்தில் இருக்கிற அந்த புழுதி ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போகணும். அப்ப இந்த புழுதி தான் அந்த அம்மா வந்து உண்மை உள்ளவங்களா உண்மை இல்லாதவங்களா அப்படிங்கறத நிரூபிக்க போகுது. பாருங்க, தேவன் ஏன் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை தரையில போட்டான்னா, இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய நம்ம உண்மை உள்ளவர்களா நிரூபிக்கிறதுக்கு அது பயன்படும். இன்னைக்கு பயன்படுத்த போறோம். அந்த புழுதியை எவ்வளவு எடுக்கணுமா? கைப்பிடி எடுக்கணும், கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து அந்த தண்ணியில கலக்கிறார். கலந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த கணவன் எழுதி கொடுத்த அந்த சீட்டையும், மை எழுதின சீட்டையும் அதுல கலந்து அந்த தண்ணியானது ரெடி ஆயிடும். இப்ப அந்த அம்மா சமூகத்துல குடிக்க கொடுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஸ்திரியை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சகோதரனுடைய அந்த ஸ்திரீனுடைய முக்காடை நீக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முக்காடு நீக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சாதாரண விஷயமே கிடையாது. ஒருவேளை முக்காட்டை நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஒரு அவமானத்துக்குரிய சின். நம்ம பாணியில சேர்ந்தா சந்தி சிரிக்க வச்சிருவேன்னு சொல்லுவாங்க. உங்களை உங்ககிட்ட எப்படின்னு தெரியல. அப்படின்னா என்ன விஷயம்னா, அந்த அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணு இல்லாத ஒண்ணு அந்த ஸ்டேஜுக்கு ஆயிடும். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஸ்திரீகள் எப்பவுமே முக்காடு போட்டு தான் இருப்பாங்க. நீங்க ரெபேக்கால் விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட, தன் கணவனை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? முக்காடு போட்டுக்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோன்னையும் கணவன் என்ன பண்ணுவார்? அந்த முக்காட்டை. அப்ப முக்காடை எடுக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு மட்டும் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மணவாளனுக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஆனா அந்த ரைட்ஸ் இன்னைக்கு எங்க வந்துருச்சு நீங்க பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய முக்காடை நீக்கும்போது உண்மையாலுமே கவரிமானா இருந்தா செத்துருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, தன் உள்ளங்கையில இருக்கிற அந்த தண்ணியை அந்த அம்மாட்ட காட்டுறாரு. இப்ப இதுல என்ன இருக்கு? சுத்தமான தண்ணி பாத்திரம், அதுல கலந்தாச்சு, புழுதியே கலந்தாச்சு. இந்த புழுதி, அம்மா இது மாதிரி உங்க வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறார், நீ இந்த தண்ணியை வந்து இப்ப குடிக்கணும். நீ ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் பாரு. என்னாகும் 5ஆம் அதிகாரம் 20. என்னாகவும் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணை விடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். பாருங்க சகோதர சகோதரிகளை, இப்போ அந்த ஜலத்தை கொடுத்தோடனே அந்த அம்மா குடிக்க சொல்றாங்க. நீ இதை சாப்பிடுமா. ஒருவேளை நீ தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி குடிச்ச உடனேயும் உன் வயிறு வீங்கிரும், இடுப்பு சூம்பிரும். அப்படின்னா என்ன ப்ராசஸ்னா, இனிமேல் உனக்கு பிள்ளை பேரே கிடையாது. லிட்டரலா அந்த விஷயம் தப்பு பண்ணா சடுதியா அந்த இடத்துல அந்த அம்மாவோடைய பாடியில நடக்குமா. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த ஸ்திரீ தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த ஸ்திரீனுடைய மனநிலை, ஒருவேளை தப்பு பண்ணியிருக்கோம், அது சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும், அது வெளிச்சமாகிற சூழல் இருந்துச்சுன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அன்பான சகோதரர் சொல்லி. ஆனா அந்த சகோதரி என்ன பண்ணணுமா, அதை ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு சாப்பிடணும். நீங்க அந்த இடத்துல உங்க ஒருத்தர் நிப்பாட்டி பாருங்க. சுத்தில யார் இருக்கா? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆசாரியன் இருக்கிற, கணவன் இருக்கிற. ஃபர்ஸ்ட் அவங்க முக்காடும் நீக்கியாச்சு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியும் குடிக்க சொல்றாரு. தப்பு பண்ணியிருந்தா உடனடியாக சடுதியா அந்த இடத்துல அம்மாவுக்கு தண்டனை வந்துருமா. அடுத்த வசனம் பாருங்க. என்னாகமும் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்பு உண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாக இருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்கத்தக்கவளாக இருப்பாள். பாருங்க பிரியமானவர்களே, தண்டனை எப்படியா, அந்த அம்மா தப்பு செஞ்சிருந்துச்சுன்னா உடனடியாக தண்டனை வந்து, இது போல ஒரு அம்மா இருக்கக்கூடாது, ஒரு ஸ்திரீ இருக்கக்கூடாதுன்னு சாபகாரமா அப்பயே ரிசல்ட் கிடைச்சிருமா. ஒருவேளை அந்த அம்மா தப்பு செய்யலாம், என்ன நடக்குமா? மறுபடியும் அந்த புருஷனோட போய் கூடி வாழ்ந்து கன்சீவ் ஆனா தான் நிரூபிக்க முடியுமா. இது வந்து சாத்தியமா? நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கோர்ட்டுக்கு போயாச்சு. அப்ப கடைசியில தீர்ப்பு சர்ஜி கொடுக்குறாரு, இல்லம்மா உங்க வீட்டுக்கார மேல
எந்த தப்பு இல்லாம நீங்க மறுபடியும் போய் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை சகோதரிகள் சேர்ந்து வாழ்ந்துரும்? அந்த அம்மா போதோ இல்லையோ, அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்க கூட வாழ்றதுக்கு நீ வா. இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. வாதி பிரதிவாதிகள் போய் அதான் முக்காடெல்லாம் நீக்கியாச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போய் நான் என்ன நிரூபிச்சு இனிமேலும் உன் கூட வாழ்ந்து நான் புள்ள பெத்து இருக்கிறதுக்கு நான் எங்க ஆய் வீட்டுல இருந்துட்டு போறேன்டா சொல்றாங்களா? இல்ல, இது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு லிட்டரலா இது செய்யவே முடியாது. ஒருவேளை அதே போல கணவன் சைடு எந்த தப்புமே இல்லை, மனைவி நிறைய இது பண்ணிட்டு கடைசியில தீர்ப்பாயி இப்ப மறுபடியும் அந்த புருஷன் சொல்றாங்க, இல்லப்பா சூழல் மாறிடுச்சு, நீங்க கூடி வாழுங்கன்னு சொல்லி சர்ச்சு சொல்லிட்டா எத்தனை சகோதரர்கள் வந்து மறுபடியும் நீ இல்லைன்னா இன்னொன்னுமா போமா. இது சாத்தியப்படாத ஒன்னே ஒண்ணு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள மனக்கசப்பு வந்தாலே அது மாறதுக்கு வார கணக்காகுது. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா இது ரோடு வரைக்கும் போயாச்சு, வீதி வரைக்கும் போயாச்சு, கோர்ட்டுக்கே போயாச்சு. அங்க சூழல் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டு மறுபடியும் இல்ல கூடி வாழ்னா அது சாத்தியமான ஒன்றா? இன்னைக்கு மனித சமுதாயத்துல அது சாத்தியமே இல்லாத ஒன்று. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, டிவோர்ஸ்ல தான் இருக்கிறாங்க. சேர்ந்து வாழ்ற சூழலே அங்க வரவே வராது, மனசு ஒத்தே போகாது. ஆனா நியாயப்பிரமாண சட்டம் என்னவா? அந்த அம்மா தப்பு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அந்த புருஷன் மேல அன்பு வச்சு மறுபடியும் போய் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெத்துக்கிட்டா இது போல ஒரு ஸ்திரீ இருக்கணும்னு அடையாளம் வைப்பாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரி, இதுதான் ஒரு உண்மையுள்ள நிலைமைக்கேற்ற ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம், உண்மையுள்ளவர்களா இருந்துட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை இல்லவர்களா இருந்தா போயிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உண்மையுள்ள நிலைமைக்கு தேவன் வச்சிருக்காரு பாருங்க ஒரு டெஸ்ட். இப்படி இருக்கணுமா? இவங்க தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படி இருந்தா இருக்கணும்ப்பா ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்களாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இப்படி இருக்க கூடாதுப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளாம் அந்த புத்தியுள்ள கர்ப்புள்ள ஸ்திரீகளாக இருக்கிறோம். அப்ப தேவன் நம்மளை இப்படி டெஸ்ட் பண்றாரா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் நம்மளை நேரடியா டெஸ்ட் பண்றது இல்ல. தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சவர், கிறிஸ்து நம்ம மேல மணவாளனாகிய கிறிஸ்து நம்ம மேல நம்பிக்கை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனா நம்ம தான் மணவாளனுக்கு என்ன பண்றது இல்ல, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது இல்ல. அப்ப டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னா, கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்கள் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை அவங்க தர்றாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரர்களுக்குள்ள பிணக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுமா? சரி செஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அன்பான சகோதர சொல்லி உண்மையுள்ள நிலைமையை நிரூபிக்கவே முடியாது. அப்ப இந்த நிரூபிக்கிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்திட்டார்னா, சுத்தமான ஒரு பாத்திரம், அது நம்முடைய சரீரம் குறிக்குது. அதுக்குள்ள என்ன இருக்கு ஊத்தணுமா? அந்த மண் பாண்டத்துல சுத்தமான தண்ணி ஊத்தணும். அந்த சுத்தமான தண்ணி எதை குறிக்குதுன்னா நம்முடைய கையில் இருக்க சத்தியத்தை அதை அடையாளப்படுது. ஆனா அந்த சத்தியம் கூட இருக்கக்கூடிய யார் கலக்கிறார்? அந்த பிரதான ஆசாரியன் கலக்கிறார். அந்த கணவன் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்டையும் அதுல போட்டு கலக்கி தான் கொடுக்குறார். அப்ப அது என்ன குறிக்குதுன்னா, இன்னைக்கு கர்த்தர் அந்த பிரதான ஆசாரியன் யாருக்கு அடையாளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆரோன் எப்படி பலி செய்தார்? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பலி செய்தார். ஒரு இடத்துல ஆரோன் கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துறார், இன்னொரு இடத்துல நம்மளையும் அவர் அடையாளப்படுத்துறார். அப்ப உடன் சகோதரர்கள் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் வச்சாங்கன்னா, சில விஷயங்கள் வந்துச்சுன்னா, தப்பு செஞ்சிருந்தாலும் சரி செய்யாம இருந்தாலும் சரி, அந்த புழுதியை எடுத்து எதை கலந்துடுறாங்க? அந்த சுத்தமான ஜலத்தை கலந்துடுறாங்க, அதை கலக்கிறாங்க. ஆனா அதை குடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குமே இருக்கு. தன்னை உண்மையுள்ளவர்கள் என்று நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கற்புள்ள ஸ்திரீயாக அழைக்கப்பட்டிருக்க நம்ம அனைவருக்குமே இருக்கு. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கூடக்கூடிய இடத்துல என்ன இருக்கதான் செய்யுமா? வாசஸ்தலத்தின் புழுதி இருக்கத்தான் செய்யும். இந்த புழுதி எனக்கு டஸ்ட் அலர்ஜி பிரதர், அதனால இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படி நீங்க வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன ஆயிடுச்சு? அப்பயே கட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் ஒட்டரை இருக்கா இல்லையா? அதுக்காக வீட்டை உடனே மாத்திடுறோமா? மாஸ்க் கட்டிருந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? சுத்தம் பண்றோமா இல்லையா? அது நம்மளோட வீடு, காஸ்ட்லி, பணம் கொடுத்துரும். அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது சின்ன ஒரு அலர்ஜி வந்தா கூட, ஒரு இருமல் வந்தா கூட டக்குன்னு வெளியில போயிடும், உடனே சகோதரர்கிட்ட பேசுறது. அப்ப இன்னைக்கு தேவன் வாசம் செய்யற லிட்டரலான வாசஸ்தலத்திலேயே புழுதியை தேவன் அனுமதிச்சு வச்சிருந்தார். அதுதான் ஒரு மாம்சீக இஸ்ரேல் மத்தியில ஒரு ஸ்திரீயானவள் கற்புள்ளவள் என்று நிரூபிக்கிறதற்கு தேவன் அதை பயன்படுத்தி இருக்கிறார்னா, இன்னைக்கு உண்மையுள்ள ஸ்திரீயாக, அதற்கு நிஜமான ஸ்திரீயாக அழைக்கப்பட்டிருக்க நம்மத்திலையும் தேவன் கண்டிப்பா இதை அனுமதிப்பார், இந்த புழுதியை அனுமதிப்பார். அந்த புழுதியை அந்த அம்மா எப்படி தப்பே செய்யலானா கூட ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு பருகுனாங்களோ, அதே போல நமக்கென்று வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா? ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு பருகி. இதுக்கு உடனே என்ன கிடைச்சிடாது பாத்தீங்கன்னா, ரிசல்ட் இருக்காது. ரிசல்ட் எப்பதான் தெரியும்? ஒரு வருஷம் அந்த அம்மா காத்திருக்கணும். கற்பம் தரிக்க
தக்க வளாகமா. அப்ப இந்த உண்மை உள்ளவர்களுக்கான வெகுமதி எப்பதான் கிடைக்கும்னா பிள்ளை பேற்றினாலதான் நடக்கும். அப்ப நம்ம சபையாய்த்தான் அதை நிரூபிக்கணுமே ஒழிய இப்பயே நிரூபிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு குற்றச்சாட்டு, எத்தனை புழுதியை வாரி அரைச்சாங்க இஸ்ரேல் ஜனங்க, அத்தனை புழுதி அவர் என்ன பண்ணார்? ஆமேன் ஆமேன்னு சொல்லி சாப்பிட்டாரா? சாப்பிடல. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒருத்தர் கூட இவர் மேல குற்றம் சாட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்கலாம். இவர்கிட்ட 1000 நியாயமான காரணம் இருந்துச்சு. ஆனா எந்த குற்றத்தையும் அவர் என்ன பண்ணணும்னு இது பண்ணல. அதுக்கு நான் நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எந்த இடத்துலனாலும் கர்த்தர் முயற்சி பண்ணாரா? அவர் நமக்கு தலையாக முன்னோடியாக இருந்ததுனால அத்தனை புழுதிகளையும் அவர் என்ன பண்ணார்? அப்படியே பருகினார். நம்மள புழுதி தான் நம்மளை குடிக்க சொல்றாரு. ஆனா கர்த்தர் இயேசு புழுதி குடிக்கலங்க, அவர் வண்டல்களை குடிச்சார் அப்படின்னு வசனம் இருக்கு. வண்டல்னா என்னங்க? சும்மா கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து கலக்குனீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிடலாம். வண்டல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆற்றோரத்துல நீங்க போனீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கும், அதை குடிக்கவே முடியாது. புழுதி கலந்த தண்ணியே நம்ம குடிக்க முடியாது, வண்டலை குடிக்க முடியுமா? ஆனா கர்த்தர் இயேசு நமக்காக, மனவாட்டியாக நமக்காக அவர் வண்டல்களையே உறிஞ்சி கொடுத்தார். அதனாலதான் அவருக்கென்று வந்த பாடுகள், அவர் தன்னுடைய தேவனுக்கு தன்னை உண்மை உள்ளவராக நிரூபிக்கிறதற்கு அவருக்கென்று அனுமதிக்கப்பட்ட அத்தனை புழுதிகளையும் அப்படியே குடிச்சார். உண்மையாலுமே வண்டல் குடிச்சா சாவுதாங்க, செத்துருவோம். ஆனா கர்த்தருடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் ஒரு தனி மனுஷன். அவரே சொல்ல, நான் ஒரு தனி மனுஷனா தான் என்ன பண்ணேன், இந்த ஆலயம் மிதிச்சேன். அந்த சபையாக செலுத்து அவரை கொண்டு வருவதற்கு அவருக்கென்று தேவன் வச்சிருக்கிற அந்த சூழல், அந்த ரோம கவர்மெண்ட் மத்தியில கொண்டு வந்து வச்சார். அதுவே பெரிய டெஸ்ட் அவருக்கு. சாதாரண மனுஷன் கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான மனுஷனுங்க அவனுக்கு தான் ரோமர்கள். அவ்வளோ எப்படிலாம் ஒரு மனுஷனை சித்திரவதை பண்ண முடியும், அப்படிலாம் சித்திரவதை பண்ணுவான். கர்த்தர் அவங்க கையில தேவன் கொடுத்தார். ஒருவேளை நம்மள அப்படி கொடுத்திருந்தாருன்னா யாருமே இங்க வந்திருக்கவே மாட்டோம், எப்பயோ ஓடிடும். சின்ன புழுதி, ஒரு பாருங்க, கொஞ்சம் புழுதியை எடுத்து போடும் தான் வசனம் இருக்கு. அந்த கொஞ்சம் புழுதியே நம்மளால என்ன பண்ண முடியறது இல்லை. ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, அவர் அவருடைய மணவாளன், அவருடைய கணவன். அவன் கணவனுக்கு ரைட்ஸ் இருக்கு தன்னுடைய மனைவி என்ன பண்றது. அப்ப இன்னைக்கு நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரைட்ஸ் இருக்கா இல்லையா? தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபித்து காட்டுவதற்கு ரைட்ஸ் இருக்கா இல்லைங்களா? செக் பண்ணி பார்க்கலாமா, பார்க்க கூடாது? பிரியமானவர்களே, அந்த சூழல் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில கடந்து. அப்ப இன்னைக்கு இந்த தேவன் வாசம் செய்யக்கூடிய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய சபை பரிசுத்தவான்கள் மத்தியில கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புழுதிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த புழுதிகளை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? சாப்பிட்டு தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும். அப்ப அந்த சுத்தமான ஜலம், சத்தியம் கலப்பிடம் என்ன சொல்றதா, கலக்கப்பட்ட நிலைமையில கூட ஆயிரும், சேறு சகதியமா கூட மாறும். ஆனா அதுக்காக உடனடியாக வெளியில போகணும் அப்படிங்கிறது அது தவறான, அது அந்த பிள்ளை பேற்றுக்கு அவங்களை கொண்டுட்டே போகாது. அதனாலதான் சகோதர சகோதரி, இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள அப்படி என்னெல்லாம் புழுதி இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 5 வகையான புழுதி நம்ம காட்டுறோம். நிறைய இருக்கு, ஆனா இது 5க்குள்ள எல்லாமே கொண்டு வந்துடும், அடங்கிரும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறோம். அப்ப முதலாவது இன்னைக்கு இந்த சபைகளுக்குள்ள இந்த வாசஸ்தலத்துல என்ன புழுதி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தா என்னெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாச்சும் சில புழுதிகள் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். அப்ப முதல் புழுதி தேவனுடைய வாசஸ்தலமாகிய நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அங்க தேவன் என்னதான் பண்ணியிருந்தார்? புழுதி. முதல் புழுதி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னது? மாய்மாலம். அப்படின்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்லுங்க பிரதர். ஸ்தோத்திரம். வாயில தான் ஸ்தோத்திரம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள கொதிக்கும். நீங்க வச்சுக்கிறேன், உங்களை வாய்ப்பு இருக்கட்டும். என்ன சொல்றீங்களா? கட்டி தழுவிக்கிறது வந்தோன்னையும், ஆனா அவருக்குள்ள என்ன இருக்காது? மாய்மாலம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப உங்களுடைய இருதயத்தோடு சொல்லணும். நான் என் இருதயத்தோடு தான் சொல்லணும். தேவ சமூகத்துல இன்னைக்கு நமக்குள்ள, நம்ம எல்லாருமே சாதாரணமானவங்க கிடையாது, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். நீங்க உங்களோட ஆவிக்குரிய குடும்பம் நீங்க எடுத்துங்க, நீங்க வெளியில போக வேணாம். வெளியில அது நிறைய தான் இருக்கு. உலகத்துல மாய்மாலம் இல்லாம இருக்கா? அந்த புழுதியை தேவன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்துல இருந்து தான் வந்திருக்கோம். மாய்மாலம் அப்படிங்கிற ஒரு புழுதி இருந்துச்சுன்னா, நான் பாக்குறேன்னா ஒரு சகோதரன் இருந்து அதை நான் ஆமேன் என்று என்ன பண்ணணும்? அதை நான் பருகணும். காரணம், அவர் என்னுடைய உடன் சகோதரன், என்னுடைய உடன் சகோதரி. அப்ப இங்க 2 வாய்ப்பு இருக்கு. புழுதியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, புழுதியை குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம எதில் இருந்துடக்கூடாது. நான் புழுதியா இருந்துடக்கூடாது. அந்த புழுதியை பருகுகிறவனாக இருக்கும். சத்தியம் கலந்துதான் இருக்கும். சத்தியத்தை கொலாப் பண்ணி தான் வச்சிருப்பான். அப்படியே குடிக்க கூட முடியாம தான் இருக்கும். இது உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். குடிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு உதாரணம் தான் கர்ப்பஸ்திரி தான். அதுக்கு அருமையான உதாரணம். கர்ப்பஸ்திரி என்ன பண்றாங்கன்னா, கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறையை அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்களா இல்லையா?
காரணம் அந்த சிசுவுக்காக. அவங்க பிடி உஷாவாவே இருக்கலாம், கன்சியவனா நான் உஷாதாம ஓடுனாங்க மாத்திக்கிறாங்களா? ஒரு லிட்டரலா பிறந்து அழியக்கூடிய அந்த சிசுவை தக்க வச்சுக்கிறதற்கே தன் வாழ்க்கை முறை மாற்றப்போ, நமக்குள்ள உருவாயிருக்க உன்னதமான சிசு தேவனுடைய வித்தினால், அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த சிசு நமக்குள்ள இருக்கா இல்லைங்க? அது உங்களுக்குள்ள எல்லாம் துடிக்குதா இல்லையா தெரியல. ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன பண்ணணும், அது வளரும் பொழுது அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு தான் புழுதி. நீங்க குடிக்கணும். மாய்மலம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நமக்குள்ள இல்லைன்னு மத்தவங்களை பார்க்க வேணாம், நமக்குள்ள இருக்குதா? ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துலனாலும் நீங்க என்ன பண்ணிருங்க, அப்படிப்பட்ட ஒரு சகோதரனா சகோதரியா நீங்க இருந்துடாதீங்க. ஆனா தேவன் என்ன அனுமதிச்சு வச்சிருக்கிறார், இருக்கத்தான் செய்யும், இந்த புழுதி இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த புழுதியை பருகுகிறவர்களாக இருங்க. ஆமேன் 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 சொல்லிட்டு நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. அதனால நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க உங்களுக்கு பிள்ளை பேர் நடக்கும். அப்ப சொல்லுவாங்க, எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, அம்மா இப்படி இருக்கணும்ப்பா, எங்க சபையில தான் பிறந்தாரு, நான் எவ்வளவு அவரை காயப்படுத்திடுமா. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் ஒரு முன் உதாரணமாக இன்னைக்கு கிறிஸ்துவ தேவன் வச்சிருக்கிறாங்களா இல்லை, நம்மளே கொண்டு போய் வைப்பாரு. இது முதல் புழுதி. நமக்கு நம்ம சபையிலே இருக்குது, வெளியில எடுத்து எல்லா சபையிலும் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த புழுதியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணிட வேணாம், இருந்துடாதீங்க. ஒரு வேளை இருந்துச்சுன்னா ரொம்ப கம்பள தேவ சமூகத்துல இருந்து, அதான் மனிதர் செய்யும் பாவம் நீங்க செஞ்சிடாதீங்க. மனுஷனுக்குள்ள மாய்மலம் இல்ல. சொந்தக்காரன் வீட்டுக்கு போங்க, உலகத்துக்குள்ள போங்க, கம்பெனிஸ்குள்ள போங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா நமக்கேற்ற மரியாதை வேற. இல்லைன்னா ஒரு சாதாரண ஜிஹெச் போங்க, இலவசமான இடம் தான், அங்க கூட எப்படி இருக்கா இல்லைங்களா பிரியமான, அங்கேயே இருக்குதுன்னா இங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கும். ஆனா அதை பருகுகிறவர்களாக இருக்கணுமே ஒழிய, அதை விட்டு உடனே எனக்கு இது பிடிக்கலப்பா அப்படின்னு வெளியில போறவர்களாக இருக்கவே கூடாது. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பிரிவினைகள் இருக்கா இல்லையா சபைகளுக்குள்ள? இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் காரணம் இதுவும் இந்த ஒரு பொழுதியும் ஒரு காரணமா. இரண்டாவது பொழுதி என்னங்க, மறைவான குற்றம். இப்ப மறைவான குற்றம்னா என்ன சொல்லுங்க? மறைவான குற்றத்துக்கு உதாரணம் சொல்லுங்க வேதாகமத்துல என்ன சொல்லுங்க பாருங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த குற்றத்துக்கு காரணம் யாரை கேட்டாலும் டக்குன்னு யார்தான் ஞாபகத்துக்கு வருவானா, தாவீது தான் வருவார் பிரியமானவர்களே. ஆனா அதே தாவீது தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், சாதாரண மனுஷன் இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த ஒரு புழுதியும் சபைகளுக்குள்ள இருக்கதான் செய்யும். இன்னைக்கு என்னுடைய பர்சனல் லைஃப் எனக்கு இப்ப மறைவான குற்றம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட, அது இல்லாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே? அதனாலதான் தாவீது சொல்லுவார், மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களாக்குங்க ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய லைஃப் இங்க இருக்கிறப்ப பரிசுத்தமா, நீங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க, அந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் எப்படி இங்க எப்படி இருக்கீங்களோ. அதனாலதான் திங்கட்கிழமை மன்னான்னு நினைக்கிறேன், காலை தியானம்னு நினைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க எல்லா பக்கமும் என்ன பண்ணணும், எல்லா பக்கமும் இருக்கும். அதுல விதிவிலக்குன்னு போட்டு ஒரு சில விஷயங்கள் கூட சபைகளுக்குள்ள வரும்பொழுது அவ்வளவு அப்படியே டிப்டாப் தானே. வெளியில போயிட்டா நம்மளுடைய மறைவான விஷயங்களுக்கு தேவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார், நீங்க கவனிக்கணும். அப்ப மறைவான குற்றமும் இருக்கதான் செய்யும். தேவன் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவார், அது வெளியரங்கமாக கூட கொண்டு வந்து காட்டிடுவார். அது பெரிய கிரேஸ், அவர் சரியாவதற்காக, அந்த புழுதியை அவர் பருகிறதுக்காக. ஒரு சிலருக்கு என்ன பண்ணாது, அந்த மறைவான குற்றம் வெளியில தெரியவே தெரியாது, தேவன் தெரியப்படுத்தவும் மாட்டார். அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவர் அவர் மேல ரொம்ப பெருசா கேர் எடுத்துக்கலன்னு அர்த்தம். கேர் எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, வெளியில கொண்டு வந்து காட்டிருப்பார். இப்ப தாவீது மேல தேவன் கேர் எடுத்தார். அவர் நினைச்சிட்டு இருந்தாரு யாருக்குமே தெரியாதுன்னா, தேவன் தாவீது மேல அன்பு வச்சதுனாலதான் அந்த குற்றத்தை சுட்டி காட்டினார். உடனடியாக அவர் உணர்ந்து என்ன பண்ணிட்டார்னா சரண்டர் ஆயிட்டார். அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய நம்மத்திலையும் இந்த மறைவான குற்றங்கள் இருக்குமா இருக்காது, இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை ஒருத்தருடைய மறைவான குற்றம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே தள்ளி வைக்கிறது அப்படிலாம் இல்லவே இல்லை. அந்த அவங்களையும் என்ன பண்ணும், அதையும் அந்த புழுதியையும் நம்ம ஆமேன் ஆமேன் பருகுவர்களாக. காரணம் அவர்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளும். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க. எவ்வளோ விஷயம், யூதாஸ் எவ்வளோ என்னமா போய் பிளான் போட்டார், அவர் உடனே தூக்கி வெளியில் எடுத்துட்டாருங்களா? அன்பான சகோதர சொல்லி கடைசி வரைக்கும் சிநேகிதனாகத்தான் அவரை பார்த்தார். ஆனா நம்ம அப்ப கண்டிப்பா இந்த மறைவான குற்றம் அப்படிங்கறத கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்குள்ளும் அங்க இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மாய்மாலத்துக்கு உதாரணம் சொன்னா யார சொல்லலாம், என்ன சொல்லலாம், சம்பவம் சொல்லுவீங்க? சரி நானே சொல்லிடுறேன். பேதுரு, நீங்க எடுங்க. பேதுரு என்ன பண்ணார் நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, பிரதர்ஸ் வர்ற வரைக்கும் அவர் அப்படியே சகசமா இருப்பாரு. பிரதர்ஸ் வந்தோடனே வச்சுங்க நம்ம பாணியில போனோம்.
அன்ன வரைக்கும் அவரோட வீடு வேற மாதிரி இருக்கும். ஆனா பிரதர்ஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா வீடு வேற மாதிரி மாறும். நீங்க கவனிச்சிங்களா? பேதுரு அதான் செஞ்சார். உடனே பவுல் போய் கடிச்சுக்கிட்டார். இப்படி இருக்காதான்? இது என்ன சரியான விஷயம் இல்லை. எப்பவுமே எப்படிதான் இருக்கணும். எந்த இடத்துல போட்டாலும் தங்கமா தான் இருக்கணும். அதைத்தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 3வது புழுதி என்ன இருக்கா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த புழுதியும் சபைகளுக்குள்ள இருக்கதான் செய்யும். இதையும் நம்ம பருகதான் இருக்கிறோம். பிரியமா 53 கேட்கும் பொழுது நம்முடைய ஸ்டேஜ் வேற. சபையில நம்ம ஒரு அங்கமானதுக்கு அப்புறம் நம்முடைய நிலைமை வேற. தேவன் சில தாளந்துகளை கொடுத்து நம்மளை உயர்த்தும் பொழுது நம்முடைய சூழலே மாறும். நான் இல்லைன்னா சபையே இல்லை அப்படின்னு நினைச்சு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த ஆவிக்குரிய பெருமை அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு புழுதி. ஆனா சபைகளுக்குள்ள தேவன் அனுமதிச்சுதான் அங்க வச்சிருக்கிறார். ஆனா இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பருகுகிறவர்களாகத்தான் இருக்கணும். அப்ப இந்த ஆவிக்குரிய பெருமைக்கு ஒரு உதாரணம் நான் யார சொல்லுவேன்? வேதாகமத்துல பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க பாருங்க, சகோதர சகோதரிகளை, எதிராளியாகிய சத்துரு. அவர்கிட்ட இருந்துச்சு நிறைய தாளந்துகள் இருந்துச்சு. அந்த தாளந்து தான் அவர் என்ன பண்ணுச்சு? பெருமைக்குள்ளாக கொண்டு போச்சு. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த நிலைமை முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் ஏசியா அந்த கீழான நிலைமைக்கு வந்தாருன்னா அதுல பெருமைப்படவே முடியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையே அப்படித்தான். எந்த வகையில பெருமைப்படுத்த முடியும்? மிஞ்சி போனா ஓலை குடிசையில இருக்கலாம், அதுல ஏதாவது பெருமை கட்ட முடியுமா? சந்தோஷப்பட்டுக்கலாம் பிரியமானவர்கள். அதனால தாளந்துகள் நிறைய இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருச்சுன்னா யோசிக்கணும். அதனாலதான் பவுல் விதமா எழுதுவார், நீங்க நிறைய நேரத்துல பேசுறதுக்கு பிரயாசம் எடுங்க, ஆனா பேசாம இருக்கிறதே எவ்வளவுதான். அதனால அநேக நீங்கள் போதகராக அப்படின்னா அந்த போதக வாய்ப்புகளை போட்டு ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை தாளந்துகள் நம்ம வெளியில கொண்டு வந்தோம்னா அந்த தாளந்துகள் நம்மளை கண்டிப்பா எதுக்குள்ள கொண்டு போனா, அதுக்காக தாளந்துகளை பயன்படுத்த வேணாம்லாம் சொல்லல, இந்த ஆவிக்குரிய பெருமை வராதபடி பார்த்தோம். அப்ப கர்த்தர் இயேசு பெருமை பண்ண எத்தனை விஷயத்துல பெருமைப்பட்டிருக்கலாம், பவுல் எத்தனை விஷயத்துல பெருமைப்பட்டிருக்கலாம். அவரே சொல்றாரு, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஆனா எதையுமே அவர் என்ன பண்ணல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல அவர் அடிக்கும் பொழுது, நீ எதுக்கு என்ன அடிக்கிற, நான் யார் தெரியுமா, நான் ஒரு ரோம குடியுரிமை உள்ள, என்ன போய் நீ அடிச்சிட்டிய, அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சுங்களா? அத்தனை சரண்டர் பண்றாங்க. அப்ப ஆவிக்குரிய பெருமை அப்படிங்கிற பொழுதையும் இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய சபைகளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம என்ன பண்ணிதானோ ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் இருக்கும். அடுத்தது என்னன்னா உணர்வற்ற நிலைமை. இது என்ன உணர்வற்ற நிலைமைனா, குஷ்டரோகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது தொட்டானா உணர்வே இருக்காது. பாவமான நிலைமை. என்னதான் சொல்லிப்பாரு, ஒரு சில பிரதர்ஸ்ட நீங்க எவ்வளவுதான் சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள பிரதர்ஸ் உடனே தள்ளி அதெல்லாம் வேணாம். எவ்வளவு விஷயம், எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை 53 எத்தனை போனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இப்ப சபைகளுக்குள்ள வேலைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு என்னதான் வேலை கொடுத்தாலும் அவங்க செய்யவே மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். அதுக்காக போய் அவங்கள வெறுக்கிறதோ, எங்க போன பிரதர் அவர் எப்பவுமே அப்படிலாம் சொல்றதோ அதெல்லாம் இருக்கவே கூடாது. சிலருக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படிதான் உணர்வில்லாத நிலைமைக்குள்ளேயும் ஒரு சிலர் இருக்காது. இந்த புழுதியும் சபைகளுக்குள்ள இருக்கதான் செய்யும். நம்ம வீட்டுல இருப்பாங்க, எந்த நேரம் பாரு தெண்டச்சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்லை. அதுக்காக பிள்ளைலாம் வெளியே தட்டி விட்டுறோமா? ஏதோ சூழல் அப்படியே பெத்த கடமைக்கு சோறு நாள் போடுறா தின்னுட்ட சித்ரா சொல்றாங்களா இல்லை? அங்கேயே சொல்றானா இங்கேயே நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப இங்கேயும் உணர்வற்ற நிலைமைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் எத்தனை முறை நீங்க சுட்டி காட்டுங்க, அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்காக அவர் நம்முடைய உடன் சகோதரன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. யாரும் அவரும் செல்லும் செலவை கணக்கு பார்த்து அந்த உண்மையுள்ள நிலைமைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக அங்க இருக்கிறார். ஒருவேளை அந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த புழுதிகள்லாம் இருந்தா தான் அந்த உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியும். அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ண முடியும்னா, அந்த கர்ப்பம் தரிக்கத்தக்க சூழலுக்கு அவங்கள நடத்திட்டு போவோம். அதுக்காக தான் தேவனிங்க வச்சிருக்கிறான். இது உணர்வு இல்லாத ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் நீங்க கடைசியா தவறாய் வழிநடத்தும் தலைமைத்துவம். இது இருக்கா இல்லையா? சிஸ்டர் ஆட்டோல பார்த்தா ரொம்ப இருக்கும் பிரதர். உண்மைதாங்க. இன்னைக்கு எங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது நிறைய தான் இருக்கு. லீடர்ஷிப் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, இருக்கத்தான் அங்க செய்யும். தவறாக வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் இந்த புழுதியும் எங்க இருக்கதான் செய்யும்? தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள இருக்கதான் செய்யும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடக்கூடாது. வெளியில போறாங்கன்னா நீங்கள் கர்ப்பம் தெரிக்கத்தக்க சூழல் வரவே வராது. மறுபடியும் அந்த சகோதரி அந்த கணவனோட சேர்ந்து வாழ்ந்தா தான் அந்த சூழல் உருவாகமே ஒழிய அதுக்கு ஒரு அந்யோன்யம் வேணும். சாதாரணமால அதை எடுத்துக்க முடியாது.
ஓரளவு எல்லாம் மெச்சூர்னால புரியாதனால அந்த பையன் நம்ம பேசுறோம். அப்ப இந்த ஒரு சூழல் அங்க இருக்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப சகோதர சகோதரிகளுக்குள்ள தேவனுடைய மந்தைக்குள்ள என்ன இருக்கணும், அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்கணுமா. அதனாலதான் கர்த்தர் நம்மளை மனவாட்டியாக பார்க்கிறார், நம்ம அவரை மணவாளனாக பார்க்கணும். ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு பரிசம், அன்பு, அந்யோன்யம். அது ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்குள்ள அங்க இருக்கணும். உடன்படிக்கை செய்துட்ட சகோதர சகோதரிக்குள்ள இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பிரியமானவர்களே. அதனால நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, ஓ பிரதரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னா அப்படி அந்த இணக்கம் சகோதரர்களுக்குள்ள இருக்கும். அதனாலதான் சரீரத்தை ஒப்பிட்டு பேசுறேன். ஒரு அவையும் பாடுபட்டா இன்னொரு அவையும் பாடுபடும், ஒரு அவையும் சந்தோஷப்பட்டா இன்னொரு அவையும் சந்தோஷப்படும். அப்ப இந்த புழுதி மாத்திரம் இல்லாம இருந்துச்சுன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப இந்த விஷயம் என்னன்னா, இந்த புழுதியை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், குடிச்சுதான் ஆகணும். குடிக்காம இல்லைங்க பிரதர் செய்யற விஷயம் எனக்கு சரியில்லை, அது இந்த 5 பாயிண்ட்டுமே இங்க நிறைய இருக்கு. அதனால நான் இந்த சபையில இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து தனியா ஒரு சபை சாப்பிச்சுக்கிறேன். எனக்கு அப்படி போயிட்டோம்னாலே அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம், கர்ப்பம் தரிக்கத்தக்க சூழல் இல்லை. அப்ப விஷயம் என்னன்னா, பிரிவினை அப்படிங்கிறது ஒரு தீர்வே அல்ல. ஆனா இன்னைக்கு பிரிவினை இருக்குதா இல்லையா? கை தனியா பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? கால் பிரிஞ்சிருந்தா அதனால பிரயோஜனம் இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் என்ன அருமையாக வச்சிருக்கிறார். நீங்க 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா என்ன ஆகும், 5 ஃபுல்லாவே நீங்க வீட்டுல போய் பாருங்க. 3 படிநிலையும் ஒரே அதிகாரத்துக்குள்ள தேவன் வச்சுட்டாங்க. ஒரு பிரமாணமாக, முதல் பிரமாணம் குஷ்டரோகியின் பிரமாணம், வெளியில போகணும். 2வது பிரமாணம் மனிதர் செய்யும் பாவம் செய்யக்கூடாது. 3வது பிரமாணம் எரிச்சலின் காணிக்கை, பிறர் முகம் பார்த்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு. அப்ப இந்த குற்றங்கள், இந்த புழுதிகள் தேவனுடைய வாசஸ்தலமாகிய சபைகளுக்குள்ள தேவன் அனுமதிச்சு தான் வச்சிருக்கிறார். இந்த அத்தனை இந்த 5 விஷயமும் கர்த்தருடைய நாட்கள்ல அவருக்கு இருந்துச்சா இல்லை? அவருக்கு இருந்துச்சு. அவர் அத்தனையுமே என்ன பண்ணார், ஆமேன் ஆமேன் சொல்லி சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். அதனாலதான் அவர் தலை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளும் சரீரமாக மாறணும்னா இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த புழுதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்குது, புழுதியை பருகக்கூடிய வாய்ப்பு நம்ம தான். புழுதியை மாத்திரம் நம்ம இருந்துடக்கூடாது, புழுதியை குடிக்கிறவங்களாகத்தான் இருக்கணும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். அந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம யாராகவே தான் இருந்துடுறோம், புழுதியாகவே தான் இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்மளை சில சகோதரர்கள் சகிச்சு தான் போறாங்க. நம்ம சில நேரங்களில் சகோதரர்களோ சகோதரிகளோ சகிச்சு போறோமா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம யாரும் சகிச்சு போறது கேட்ட சூழல்ல நம்ம அங்க இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள நம்ம இருந்திருந்தோம்னா கடந்த நாட்கள்ல, இனி நீங்க என்ன பண்ண வேணாம், தேவன் இதெல்லாம் அனுமதிச்சு தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய வாசஸ்தலம் இது. தேவனுக்கு தெரியாதா? நினைச்சிருந்தா எடுத்து போட்டுருக்கலாம்ல. ஏன் 2000 வருஷ காலமா இந்த சபையை கொண்டு போன ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா அவருக்கு? அவர் நினைச்சிருந்தா யாரோ அருமையை தூக்கி எடுத்திருந்திருக்கலாம்ல. ஆனா தேவனுடைய திட்டம் அவ்விதமாக அல்ல. 1,44,000 பேரை தேர்வு பண்றதுக்கு இவ்வளோ செலெக்ஷன் தேவையா? தேவனுக்கு தெரியாதா? பிரியமானவர்களே, தேவன் அனுமதிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிள்ளை பேற்றினால் அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அப்ப கிடைக்கக்கூடிய அந்த கன மகிமை, ஏன்னா எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக வைக்கப்படும். இது போல இருக்கணும்ப்பா ஒரு ஸ்திரீனா அப்படின்னு சொல்லணும். அது நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லும். தப்பு செஞ்சிருந்தா இது மாதிரி இருக்கக்கூடாதுக்கு ஒரு முன்னுதாரணம் அந்த ஸ்திரீ. தப்பே செய்யலைன்னா இது மாதிரி இருக்கணும்னு ஒரு முன்னுதாரணம் அந்த ஸ்திரீ. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தப்பு செய்யற ஸ்திரீகளா, தப்பு செய்யாத ஸ்திரீ? தப்பு செஞ்சிருந்தா உடனே தண்டனை. ஒருவேளை அப்படி இருந்துருந்துச்சுன்னா தேவன் நியாயப்பிரமாணத்தில் உண்மையாலுமே அந்த சகோதரி அப்படி இருந்திருந்தாங்கன்னா உடனடியாக தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அன்பின் பிரமாணமா இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் பிள்ளை பேற்றுக்குள்ள இருக்கிறோம். இல்லாட்டா நம்ம எல்லாருமே எப்போ என்ன இருப்போம், வயிறெல்லாம் வீங்கி இருக்கும், இடுப்பெல்லாம் சோம்பி இருக்கும், பிள்ளை பேருக்கு தகுதியற்றவர்களை எத்தனை முறை நம்ம போயிடுப்போம். ஆனா தேவன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னமும் நமக்கு வாய்ப்பை கொடுத்து என் பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணுவார், இந்த நிலைமையை அந்த உண்மைத்தன்மையை நிரூபிச்சு காட்டுவார் அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் 1,44,000 பேர். கரெக்டா? அந்த ஒரு கேட்டகரியில நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. அதோட சீரியஸ் நீங்க புரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்த வாய்ப்பு எல்லாருக்குமானது அல்ல. நிறைய நேரங்கள்ல நம்ம புழுதியாகத்தான் இருக்கிறோம். அது நம்முடைய மனசாட்சியே நமக்கு சொல்லும், இன்க்ளூடிங் நானும் தான் சொல்லிடுறேன். என்கிட்டயும் இந்த குற்றங்களை இங்க சொல்லப்பட்டிருக்க புழுதியில எதுவுமே இல்லாத சுத்த கண்ணன் அப்படின்லாம் யோபு போலலாம் சொல்ற அளவுக்கு நான் தகுதியற்றவன். ஆனாலும் தேவன் நம்மளையும் இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சிருக்கிறான்னு காரணம். பிரியமானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையுள்ளவர்கள் 1,44,000 பேர் நமக்கு ரிசல்ட் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் எந்த கேட்டகரியில இந்த வாய்ப்புல வந்திருக்கிறோம்? இந்த கடைசி காலகட்டத்தில், லவோதிகேயா காலகட்டத்தில் வாழ்ற நமக்கு, இந்த ஸ்திரீகளுக்கு என்ன பேர் இருக்கு வேதாகமத்தில்? புரியல? பாத அங்கங்கள். பரவாயில்ல, கரெக்டா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டெப்தா சொன்னீங்கன்னா குதியங்கால் வகுப்பார்.
கரெக்டுங்களா? இந்த வாய்ப்பு தான், இந்த குதிங்கால் வகுப்பு தான் ஒட்டுமொத்த சரீரத்தையும் நிப்பாட்டுறதுக்கு உதவும். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, தலை ரெடி ஆயிடுச்சு, மற்ற அங்கங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு, 12 அஸ்திபாரங்கள் போட்டாச்சு, எல்லாமே. ஆனா சரீரம் நிக்க முடியல இன்னும். காரணம் என்ன? குதிங்கால் என்ன ரெடி ஆகும். குதிங்கால் ரெடி ஆயிடுச்சுன்னா பாடி என்ன ஆயிரும்? ஒருவேளை குதிங்கால் இல்லாம நீங்க பாடியை பேலன்ஸ் பண்ணி பாருங்க, நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உடம்பு தடுமாறும். லிட்டரலான பாடி என்ன இப்ப ஆவிக்குரிய. அதனாலதான் தேவன் இதுக்கு சரீரத்தை கம்பேர் பண்றார். இப்ப உங்கள்ட்ட ஒரு சின்ன விளக்கத்துக்காக, இந்த ஒட்டுமொத்த பாடிக்கு 100% போடுங்க, குதிங்காலுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போடும்? அப்ப விஷயம் என்னன்னா, மீதி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இந்த சரீரத்துல மீதி எல்லா ஸ்பாட்டும் ரெடி ஆயிடுச்சான். அந்த ஒரு கைப்பிடி அளவு இருக்கு, அந்த அதுதான் ரெடி ஆகல. அது வந்து லவோதிகேயா காலத்துக்கு. லவோதிகேயா ஸ்டார்ட் ஆகி 143 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 1874 ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் போடலாம்? சரி, நீங்க கணக்கு போடுங்க. 1,44,000 சபை, அதுல என்ன எவ்வளவு போட்டா சரியா இருக்கும்? முழு பாடி 1,44,000, குதிங்களுக்கு எத்தனை இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க சிந்தைக்காக நான் இதை வைக்கிறேன். அப்படின்னா இன்னும் ரொம்ப சொற்பம் தான், ஒரு சொற்பமான பகுதி அது. அதுல வந்து கவுண்டிங்லாம் கிடையாது. விரல் கால்னா 5 விரல் 6 விரல் கிடையாது. குதிங்கால் அப்படின்னா அதுல நிறைய திசுக்கள் தான் இருக்கு, அது வெளியில கூட தெரியாது. அந்த திசுக்கள் சேர்ந்துருச்சுன்னா போதும், பாடி நின்றும். அப்ப அந்த திசுல நீங்க எந்த திசுவா இருக்கு, எவ்வளவு அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்குது, அவ்வளவுதான் இந்த சரீரத்துல வாய்ப்பு, இடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. 1,40,000 டிவைட் பண்ணா திருப்பூர்ல இருக்க அங்கமே போதும் குதிங்காலுக்கு. ஆனா தேவன் உலகமுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப இது நிறைய இந்த இடத்துல என்ன இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னா, வாசஸ்தலத்துக்குள்ள புழுதிகள் தான் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை பருகுகிறவர்கள் ரொம்ப சொற்பம் சொற்பம் சொற்பம். காரணம் என்னன்னா, அதை யாராலும் அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கவே முடியாது. அதுக்கு தான் தேவன் வச்சிருக்காரு. இதை தவிர வேற ஏதாச்சும் உண்மையுள்ள நிலைமைக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும் நீங்க நினைக்கிறீங்க, வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் எவ்வளவு பெரிய ஞானவா, அன்பான சகோதர சொல்லு. ஆனா அதுக்காக நம்ம நெகட்டிவ் தாட்ல எடுத்துக்கணும். பிரதர் எல்லாமே முடிஞ்சிச்சா அப்ப நம்ம என்ன அப்படி இல்ல. தேவன் இன்னைக்கு சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தர், அது நீங்களா இருக்கலாம், இன்னொருத்தரா இருக்கலாம், இன்னொருத்தர், நம் நிமித்தம் ஒருத்தர் அந்த குதிங்கால் வகுப்பாராக அந்த புழுதியை பருகி பிள்ளை பேற்றுக்குள்ள போறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நீ யோசிச்சு பாருங்க. அதுல நானா ஒருத்தர் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய ஒரு. அதனாலதான் இந்த பிள்ளை பேரு சும்மா சாதாரணமா கிடைச்சிடாது. இப்ப வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, நிறைய புழுதிகள் இருக்கதான் செய்யும். புழுதியா ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சுடுங்க சொல்றார். எப்படி மன்னிக்கணுமா? உதாரணம் சொல்றார். யார போல மன்னிக்கணும்னு சொல்றார்? தேவன் மன்னிச்சதை போல மன்னிக்கணுமா? கிறிஸ்து மன்னிச்சது போல இல்ல, அதுக்கும் மேல ஒருத்தர். தேவன் நம்மளை எப்படி மன்னிக்கிறார், கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிக்கிறார்? வித்தியாசம் இருக்கு. தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சிருக்கிறார்? பாருங்க, நம்மளுடைய பாவத்துல தூக்கி தப்படுற, அது கரெக்ட். பிரியமானவர்களே, இப்போ ஒரு சகோதரன் நம்ம மன்னிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சகோதரன் வந்து, பிரதர் வந்து எனக்கு ஏதோ எதிராக பேசிட்டாரு வச்சுட்டாரு, அவர் தான் குற்றவாளின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அவர் எப்படி மன்னிக்கணும்? நான் என்ன நினைப்பேன், தப்பு பண்ணவர் அவர் தானே, அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டோம். இன்னைக்கு இயல்பா இல்லையா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்ட நான் மன்னிச்சறேன், இதுதான். ஆனா தேவன் அப்படியே நம்மளை பார்க்கல. தப்பு பண்ணது மனுக்குலம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியா அவர் வந்து மன்னிச்சார். மனுக்குலத்தை பாளையத்துக்கு வெளியே தன் குமாரன் அனுப்பிச்சாரு. அப்படின்னா என்ன விஷயம்னா பாருங்க, இது எவ்வளவு பெரிய டெப்த் உள்ள பவுல் வச்சிருக்காருன்னா, தேவன் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம கைமாறு கருதாம மன்னிச்சிட்டார். தன் குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் அனுபவிச்சார். ஆனா நம்ம ஏதாவது கைமாறு கருதாம மன்னிக்கிறோம், எதிர்பாராத எதையுமே எதிர்பார்க்காம மன்னிச்சிடணும். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய மன்னிப்பு. நம்மள்ட்ட எந்த கைமாறு அவர் கருதவே இல்லை. இது கொடுத்தா நான் மன்னிப்பேன்னு அவர் சொல்லவே. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், ஒரு சகோதரனையோ சகோதரியை மன்னிக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வைக்கிறோம். இது இருந்தா தான் நான் மன்னிப்பாங்க, இல்லை நான் மன்னிப்பேன். அப்படி இருக்கக்கூடாதான். அது உலக மன்னிப்பு. அதை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பு. ஒரு திருச்சபையிட்ட அது இருக்கவே கூடாது. எந்த விதமான எதிர்பார்ப்புலாம் தவறுனா அவர் நம்ம போல பலவீனமானவங்க, நம்ம போல மாம்சத்துல இருக்கிறோம். கர்த்தர் இயேசு எத்தனை முறை சீஷர்களை மன்னிச்சார் நீங்க யோசிச்சு பாருங்க. கடிந்து கொண்டாலும் உடனடியாக கரிசனை வச்சு கூட்டிக்கிட்டார். அது போலதான் நம்ம சகோதரர்கள் புழுதியாகவே தெரிந்தாலும் நம்மளுடைய பார்வையில அந்த புழுதியை நம்ம பருகிக்கிட்டு அவரை என்ன பண்ணிடலாம், சந்தோஷமா மன்னிக்கிற பக்குவம் இருக்கணும். தேவனை போல
தேவன் நம்மளை அப்படி மன்னிச்சிட்டதுனால தான் இன்னைக்கு நீங்கள் நான் இங்கே இருக்கிறோம். அப்படி தேவன் மன்னிக்காம விட்டுருந்தானா இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த நிலைமைக்குள்ள வந்தே இருக்க மாட்டான். எல்லாம் அந்த மரணத்துக்குள்ளே போயிட்டே இருப்பான். அதனாலதான் நீங்க ஈடுபலி பார்க்கும் பொழுது அந்த மரணத்தின் பிடியிலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு தேவன் தான் முடிவு எடுத்தாரே ஒழிய வேற எங்க இருந்து அதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை. அது போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். பிரியமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மளை மன்னிச்சிட்டார் தேவன். ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா நமக்காக பலி செலுத்திட்டார். நம்முடைய பாவங்களை அவர் கழுவிட்டதுனால ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிக்கிறார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவர்னால நம்மளை மன்னிக்கிறதுக்கு கிறிஸ்துவ கொடுத்து தான் மன்னிக்கிறார். கரெக்டுங்களா? ஆனா நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை. உடன் சகோதரர்கள் அந்த பார்வையில் பாருங்க, அவர்களும் நம்ம போல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது சிருஷ்டிகள் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்து, புழுதிகள் இருக்கிறது இயல்பு, அதை பருக வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல தேவனை போல நம்ம மன்னிக்கும். அப்ப இந்த ஒரு விஷயம்லாம் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கறத எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்னா அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:15. 1 தீமோத்தேயு 2:15. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். நான் கடைசி வசனம் போட்டேன், அதனால சப்ஜெக்ட் முடியுது. நீங்க ரெடியாகலாம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்ப இதான் நம்மளோட கடைசி ஸ்லைடு. அப்ப இந்த ஒரு சூழல் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாஸ்தவம். அப்ப இந்த தேவன் போல நம்ம மன்னிக்கணும்னா அல்லது அந்த புழுதியை நம்ம சரியாக பருகணும்னா இங்க போல ஒரு 4 விஷயம் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா தெளிந்த புத்தி இருக்கணும். இது புது சிருஷ்டிக்கே ஒரு விஷயம். எதையுமே தெளிவான பார்வையில் அங்க பார்க்கணும். அந்த புத்தி இருந்துச்சுன்னா அடுத்த பாயிண்ட் சரியா வரும். விசுவாசம் இருக்கணும், அதுக்கப்புறம் அன்பு இருக்கணும், அதுக்கப்புறம் பரிசுத்தம். இது 4 யார் ஒரு நிலை கொண்டு இருக்கிறார்களோ, யாருக்குள்ள இருக்குதோ அவர்களால தான் இந்த புழுதியை பருகவே முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, மண்டையை கழுவி விட்டுருவாங்க. இல்லைன்னா இல்லம்மா அங்க அந்த அவரோட எல்லாம் வாழ வேணாம், நம்ம வா போலான்னு சில நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, கூட இருக்க பிரதர்ஸ் எதை சொல்ல, பிரதர் அதெல்லாம் ஒத்து வராது பிரதர், அவர் எப்பவுமே அப்படிதான், அந்த சகோதரி எப்பவுமே அப்படிதான், நம்ம அவங்களோட அப்படின்னு சொல்லி கழுவி விட்டுருவாங்க. அதுக்கு தான் தெளிந்த புத்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள இருக்கணும், அதுக்கப்புறம் விசுவாசம் இருக்கணும், அதுக்கப்புறம் அன்பு இருக்கணும், அதுக்கப்புறம் பரிசுத்தம் இருக்கணும். இந்த 4 யார் ஒருத்தருக்குள்ள இருக்குதோ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்குன்னா இந்த புழுதியை அருமையா பருகுகிறவர்கள், ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பருகுகிறவர்களாக இருப்பாங்க. இதுல 4 ஏதாவது ஒன்னு டேமேஜா இருந்துச்சுன்னா அவர்கள் புழுதியா மாறிடுவாங்க. புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். அப்ப வாசஸ்தலத்தில் புழுதி இருக்கிறது இயல்பு. அந்த புழுதியை பருகக்கூடிய வாய்ப்பு தான் நமக்கு. அதை நம்ம பருகிட்டோம்னா பிள்ளை பெற்றினால் ரட்சிப்பு. அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் சாபமான ஒரு வாய்ப்பு. சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஐயோ அம்மானு கத்திட்டு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்க போதுங்களா? அதுக்கப்புறம் தேவனை எதுவுமே பார்க்க மாட்டாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தேவனை யாரையும் கட்டாயப்படுத்தியோ இப்படி எல்லாம் இருமான்னு சொல்லி யாரையும் பண்றதில்லை. ஒரு சுயாதீன பிரமாணம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்களோ அதற்கேற்ற பரிசு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப இங்க இருக்க எல்லாரும் ஒரே கேட்டகரி கிடையாது. அவங்கவுங்க திராணிக்கு ஏற்றாறு போல உங்களுக்கு ஏற்ற புழுதிகளை நீங்கள் பருகுவதற்கு பிரயாசம் எடுங்கள். ஆமேன் ஆமேன் என்று சொல்லி உட்கொள்ளுங்கள். கண்டிப்பா பிள்ளை பேரு இருக்கதான் செய்து அப்ப போய் நிற்போம். இன்னைக்கு போய் நம்மளுடைய உண்மைத்தன்மையை நிரூபிச்சு காட்டி சகோதரர்கள் பரவாயில்ல இந்த பிரதர் இந்த சகோதரி சொல்லி சர்டிபிகேட் வாங்குறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. தேவன் கொடுத்துட்டா போதும். அதனாலதான் பூமியில எதையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நம்ம செய்யறதற்கேற்ற கைமாற பூமியில எதிர்பார்த்தீங்கன்னா அங்க வெகுமதி இல்லை. அதற்கேற்ற பிரதிபலன் நீங்க பெற்றாச்சு. பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இல்லாம அங்க போய் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளுக்கு நேராக கடந்து செல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப பையானது என்ன ஆகணும், அது வளரணும். அது வளரணும்னா அது அந்த பிள்ளை பேரை தாங்குற அளவுக்கு இருக்கணும்னா இந்த புழுதி உள்ள போனா தான் அதுக்குரிய சில ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு போய் நிறைய டேப்லெட்ஸ் போட்டா தான் அதுக்கேற்ற ஒரு ப்ராசஸ்குள்ள போகுது. ஆனா நமக்கேற்ற ஒரு டேப்லெட் என்னன்னா தேவன் வச்சுட்டார் வாசஸ்தலத்தின் புழுதி. அந்த புழுதியை நீங்கள் உட்கொள்வதற்கு பிரயாசம் எடுங்கள். அது சுத்தமான ஜலத்தினால் கலக்கப்பட்டதாகவே இருக்கும். கலப்பினமான சத்தியமாக கூட இருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணியே தான் ஆகணும், உட்கொண்டே தான் ஆகணுமே ஒழிய அதை விட்டு வெளியில போகணும்னு தயவு பண்ணி நீங்க பிரயாசம் எடுத்துறாதீங்க. முடிவு பண்ணீங்கன்னா பிள்ளை பெற்றுக்கான வாய்ப்பு நம் என்னன்னா கைமாறி போயிடும். அப்புறம் கடைசியில் அதனால எந்த பிரயோஜனம் மற்றவர்களாக நம்ம போயிடும் சகோதர சொல்லி. அப்போ நம்ம தேவ சமூகத்திலிருந்து மாத்திரமே உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்தை அங்க போய் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பெற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. இதனால நமக்கு இல்லை. அதை உணர்ந்தவர்களாக இருந்து அந்த பொழுதியை ஆமேன் ஆமேன் என்று நீங்கள் பருக பிரயாசம் எடுங்கள். நம்மவும் பிரயாசம் எடுக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். பொறுமையோடு கேட்டவங்களை யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நானும் கடைசி ஆமேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பிரியமான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வர பிரதர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் சொல்லுவாங்க, நம்ம பர்சனலாக சொல்லிடுறோம். வர 16ஆம் தேதி கரூர்ல ஒன்டே உங்களை அனைவரையும் கரூர் சார்பாக நம்ம வெல்கம் பண்றோம். பிரயாசம் எடுங்கள், எல்லா கலந்து. இந்த நாளிலும்
வாசஸ்தலத்தின் புழுதி. இது என்ன, அந்த பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், சகோதரர்கிட்ட அதை நான் பகிர்ந்து கொள்றேன். என்னன்னா, அந்த ஆசாரிப்பு கூடத்துல என்னன்னா, அந்த பிரகாரத்துக்குள்ள என்னன்னா அங்கேயும் மணலா இருக்கும், மணல் களிமண் மணலா இருக்குது. அதே மாதிரி பாத அங்கமா அழைக்கப்பட்ட நம்மளும் அந்த இடத்துல வந்து களிமண் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பாடத்துல இருந்து கவனிச்சது. சகோதரர் மூலமாக பிதாகிய தேவன் ஒரு அற்புதமான பாடத்தை தந்ததுக்காக பிதாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை கூறிக்கொண்டு, சத்தியத்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நாள் பாடல் கடைசி பாடல் அலங்கார வாசலிலே என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடலின் முடிவில் அன்பு சகோதரர் இயேசுதாஸ் அவர்கள் ஜெபத்தில் முடித்து தருவார்.
நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தம் தயவுள்ளங்கள் பரலோக தகப்பனே, வானாதை வானங்களில் விற்றிருந்து பூமியின் மனுமக்களாய் எங்கள் நித்தம் எங்களை கண்ணோக்கி உம்முடைய நீதியின் பாதையிலும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலும் உம்முடைய அன்பின் பாதையிலும் எங்களை அனுதினம் வழி நடத்தும் எங்கள் சர்வ வல்ல தேவனே, அப்பா பிதாவை, உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உமக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோமோ தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை கண்ணின் இமைப்போல் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்நாளிலும் கூட தகப்பனி, இந்த பரிசுத்தமான இந்த நாளிலும் கூட தகப்பனி, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை அப்பா சகோதர சகோதரிகளா இந்த ஸ்தலத்திலே கூடி வர செய்து உம்முடைய அன்பு தாசன் மூலம் தேவனே நீர் கொடுத்த இந்த விலையேறு பெற்ற சத்தியத்துக்காக நன்றி அப்பா. கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாதபடி இருதை என்னும் படையிலே செதுக்கி வைத்து அனுதினமும் அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ தேவனே, நீ சொல்லி இருக்கிற வார்த்தையின் போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், ஆனால் உண்மையுள்ளவர்கள் அப்பா 1,44,000 பேர் தான் தகப்பனே. அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிற எங்களை அப்பா அந்த உண்மை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாசஸ்தலத்திலே நாங்கள் புருதியா இல்லாமல் அதை குடிக்கக்கூடியவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் உங்களுடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாயிரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரவும். சபையின் அறிவிப்புகள். சபையினுடைய பங்களிப்புகளையும் காலண்டர் அமௌண்டையும் சகோதரர் சிவுவிடம் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து நம்ம சபையின் சார்பாக அன்பு சகோதரர் கௌதம் அவர்கள் கரூருக்கு தூது கொடுக்க சென்றிருக்கார். அதை சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்த வருகிற ஒன் டே மீட்டிங் ஜனவரி 16ஆம் தேதி நம்ம கரூர் சபையில நடக்க இருக்குது. அதை பத்தி சொல்றது சகோதரர் வந்திருக்காரு. அதை பத்தி சகோதரர் அழைக்கும் போது அவரே பேசுவார். அவர் கூப்பிட்டு இந்த இன்விடேஷன் பண்றதுமே தான் சொல்லியிருந்தா, முன்னாடியே சகோதரர் சொல்லியிருக்காரு. அவர் அதை பத்தி பேசுவாரு. அடுத்த அங்க படிக்க வேண்டிய பெராய வகுப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அதையும் சகோதர சதிரில அந்த அதிகாரங்களை படித்துருவாங்க. அதுக்குரிய வகுப்புகளை சகோதரர் எடுப்பாங்க, பாடம் எடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அங்க நடக்க போகிற மீட்டிங்கை பத்தி சகோதரர் நம்மள்ட்ட ஒரு 10 நிமிஷம் நம்மள்ட்ட பேசுவாரு. சகோதரர் ராயப்பன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.